गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। चंद्रार्धचूटशिखरि प्रभवस्तनोति गौरीस्तनोदित पयोजलधिं निपीय यो विघ्न पादप महावन भंगलीलां तम्मत्तवारणमहं शरणं प्रपद्ये। அனைவருக்கும் நமஸ்காரங்கள். சென்னை சம்ஸ்கிருத கல்லூரி மற்றும் எஸ்எஸ்வி பாடசாலா ஸ்ரீ வி கிருஷ்ணசுவாமி ஐயர் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலமாக பல சத்காரியங்கள், பல தர்ம விசாரங்கள் வருஷந்தோறும் என்டோர்மெண்ட் லெக்சர்ன்ற பேரில் நடந்து வந்துட்டுருக்குது. அதன் ஒரு அங்கமாக ஒரு உபன்யாசங்கள், தர்ம விசாரங்கள், அந்த ஒரு லைனில் கிரமத்தில் இன்றைக்கு ஆடி ரோகிணி. நம்மளுடைய சமூகத்தினுடைய குருன்னு சொல்லணும். தனது குருநாதர் கோயம்பேடு கே.ஏ. சபாரத்ன சிவாச்சாரியர் அவர்களின் ஜென்ம தண்டனின் நினைவாக இன்றைய என்டோர்மெண்ட் லெக்சர் அவள் சிஷ்யால் ஏற்பாடு பண்ணியிருக்கா. சம்ஸ்கிருத ஆபானகம் அப்படின்ற புஸ்தகத்தில் அவர் நித்தியம் பிரதிதினம் சொன்ன ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் மாதிரி ஒரு பதபதார்த்தங்களை பண்ணிவிட்டு அந்த புஸ்தகங்களை மொத்தமாக சேர்த்து சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் 100 ஸ்லோகங்கள் சேர்த்து மொத்தமாக சேர்த்து சம்ஸ்கிருத ஆபானகன்ற பேரில் குருநாதர் அவர்கள் வெளியிட்டார்கள். அதில் கே.ஏ. சபாரத்ன சிவாச்சாரியர் அவருடைய வாழ்க்கை குறிப்புகள்னு எழுதியிருக்கா. அதில் சில அம்சங்களை இங்கே பார்த்துட்டு மேலே உபன்யாசங்களை தொடரலாம். அத்ரிகோத்திர சமுத்பவான் சைவசாஸ்திர விசாரதான் சபாரத்ன குருன் வந்தே சுப்பிரமணிய பராஹ்வயான். இந்த கோயம்பேடு கே.ஏ. சபாரத்ன சிவாச்சாரியார் அவர்கள் குறுங்காலீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவஸ்தானத்துடைய பரம்பரை அர்ச்சகராக இருந்திருக்கார். 1916 வருஷத்தில் அருணாச்சல குருக்கள் மரகதம்பாள் தம்பதிகளுக்கு மகனாக அவதாரம் பண்ணியிருக்கார். அவருக்கு அபரநாமதேயம் சபாரத்னம்ன்றது. பார்த்தேன்னு சொன்னால் அந்த குருநாதருடைய அம்மா மரகதாம்பாள் ரொம்ப சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப ஞானம் உடையவரான். அடிக்கடி தன்னுடைய அம்மாவை ஸ்மரணம் பண்ணிட்டே இருப்பாராம். இப்படி சொல்லிக் கொடுத்தான், அந்த விஷயம் சொல்லிக் கொடுத்தான், இந்த விஷயம் சொல்லிக் கொடுத்தான்னு சொல்லிட்டு நிறைய பிரமாண ஸ்லோகங்கள் சொல்லுவாளாம், சரியோ தர்மசாஸ்திர ஸ்லோகங்கள் சொல்லுவாளாம், நிறைய சிவாகம ஸ்தோத்திரங்கள் ஸ்லோகங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கலாம். ஒரு குருநாதருக்கு அம்மா சம்ஸ்கிருதத்தை போஷணம் பண்ணுறதுல, சம்ஸ்கிருதத்தை ரட்சணம் பண்ணுறதுல, இவருக்கு சம்ஸ்கிருத போதனம் பண்ணுறதுல முக்கியமான காரணியாக தேர்ந்தெடுக்கான்ற விஷயம் தெரியறது. படிப்பு மாத்திரம் சொல்லிக் கொடுக்காம ஆச்சாரத்தையும் சொல்லிக் கொடுத்துருக்கா. அடிக்கடி சாப்பிடும்போது சொல்லுவாள், நெய் விட்டுக்கோன்னு கேட்பாளாம். நெய் வேண்டான்னு சொன்னால் கிருதேன வர்த்ததே புத்தி, நீ ஒருவேளை கிருதம் போட்டுக்காமல் போனா, அதாவது நெய் போட்டுக்காமல் போனேன்னு சொன்னால் உனக்கு புத்தி வளராது. அதனால் நீங்கள் நெய்யை சேர்த்துட்டு நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துனது எல்லாம் பண்ணிக்கணுன்ற விஷயங்கள், இந்த மாதிரி சாமானியமான விஷயங்கள், அந்த சாமானிய விஷயங்களை கூட லைஃப் ஸ்டைல்லே சொல்லிக் கொடுக்குறதுன்றது பெரிய விஷயம். அது குருநாதருடைய கே.ஏ. சபாரத்ன சிவாச்சாரியருடைய அம்மா ரொம்ப முக்கியமான காரணியாக தெரிஞ்சிருக்கார் அவருக்கு ஞானத்தை உத்பாதனம் பண்ணுறதுல. பாஷ்யக்கார சித்தாந்த வர்தனி சம்ஸ்கிருத பாடசாலையில் இவர் சம்ஸ்கிருத அத்தியாபனம் நடந்திருக்கு. அவருடைய அத்தியனம் முடிஞ்சிருக்கு. அப்புறம் சென்னை சம்ஸ்கிருத கல்லூரியில் மீமாம்சா சிரோமணி இங்கே நம்ம இன்ஸ்டியூஷனில் வாசிச்சிருக்கார். நம்மளுடைய பூதபூர்வ ஒன் ஆஃப் த அலுமினி, பூதபூர்வ சாத்திரரும் கூட. ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா. அந்த காலத்தில் ரொம்ப ஆகாரத்துக்கே சிரமம், கார்த்தாலையும் பூஜை, சாயந்தரத்தையும் கோயில் பூஜைகள். குறுங்காலீஸ்வரர் கோயம்பேட்டில் வரணும். இங்கே 8 மணிக்கு காலேஜ் ஆரம்பம். இப்போ 10 மணிக்கு காலேஜ் ஆரம்பிச்சுருக்கு. 8 மணிக்கு காலேஜ் ஆரம்பம், 5 மணி வரைக்கும் காலேஜ் உண்டான். ஸோ அதுக்கு முடிச்சுட்டு காத்தால 8 மணிக்கு உள்ளே வரணும். இங்கே பூஜையை முடிச்சுட்டு இங்கே வரணும். பல நாள் பஸ் வரும்போது பஸ்ஸு மிஸ் பண்ணிவிடுவாராம். மிஸ் ஆனதுக்கப்புறம் மிஸ் ஆகிட்டு சொன்னால் ட்ரெயினா ஒரு வண்டி இருக்குது, ட்ராமில் வரணும்.
அதில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும் போல வருது சார்ஜஸ்ஸு. இருந்தாலும் சார்ஜஸ் அதிகமாகுதுன்ற காரணத்தினால வராமல் இல்லை, அப்படியே கஷ்டப்பட்டு வந்து படிச்சிருக்காராம். அப்போ 1926 பார்த்தோன்னு சொல்ல லைட் வெளிச்சம் கிடையாது, குத்து விளக்கில் படிச்சிருக்காராம். எழுத்தி வச்சு ஆற்றுல இருக்க குத்து விளக்கில் வந்து ஏற்றி தீபத்தை ஏற்றி அவர் படிச்சிருக்காரு. எவ்வளோ பரிசுரம் படிச்சிருக்காரு, கஷ்டப்பட்டு படிச்சிருக்காரு பாருங்க. நம்ம எவ்வளோ சௌரியம் இருக்குது எல்லாமே இங்கே இந்த விவசாயிகள்லாம். உங்களுக்காக தான் சொல்கிறேன். எஸ்பெஷலி அவர் லைஃப் ஸ்டைலே வந்து இங்கே அவர் கேஎஸ்ஆர் இன்ஸ்டியூட் ஒர்க் பண்ணான்றது மாத்திரம் விஷயம் இல்லை, அவர் லைஃப் அவள் எப்படி வாழ்ந்திருக்கான்றதே முக்கியமாக நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். அவள் அம்மா எவ்வளோ சம்ஸ்கிருதத்தை போதனை பண்ணியிருக்கா, ஸ்திரீகளுக்கு சம்ஸ்கிருதம் எவ்வளோ முக்கியம். அவள்கிட்ட இருந்ததுன்னு சொன்னால் எல்லா பசங்களுக்கும் வந்துடும், லோக்கத்துக்கு வந்துடும். புருஷாள்கிட்ட இருந்தால் ஜஸ்ட் அவள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் போகும். இதை விட்டு இருந்திருக்கா. பார்ட் டைம் மாணவராக வந்து போயிட்டு இருக்க வந்தவர் ஆஃப்டர் மேரேஜ். நம்ம வழக்கம் போல் பார்த்தோன்னு சொன்னால் நம்ம ஃபுல் டைமாக படிச்சுட்டு இருப்போம், ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்ட் டைமாக மாறுவோம். இதுதான் நம்ம ஸ்டைல். ஆனால் அவர் வந்து ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் டைமாக மாறிட்டாராம். இங்கே சாஸ்திரத்து மேலே அபிருச்சி ஏற்பட்டு ஃபுல் டைம் வந்து ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்திருக்கார். மீமாம்ச சிரோமணி அத்தியனம் வாசிச்சிருக்கார். கருங்குளம் பிரம்மஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள்ன்ற விஷயத்தில் அவர் தான் வந்து இங்கே வந்து பிரின்ஸ்பாலாக இருந்திருக்கார். ஆச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியன்ற விஷயத்தை ரொம்ப போதனை பண்ணியிருக்கா. இந்த இன்ஸ்டியூஷன் அப்படி இருந்தால் எடுத்திருக்கு. ஆகாரம் பண்ணும்போது ஆப்போஷனம் பண்ணுவோம் இல்லையா, ஒரே சமயத்தில் பண்ணணும். ஒருத்தர் முதல்ல பண்ணிட்டு அப்புறம் பண்ணான்னு சொன்னால் ஒருத்தரோட உச்சிஷ்டத்தை வந்து அப்புறம் சாப்பிட்றான்னு ஆகிடும். இவர் படிச்சிருந்த காலத்தில் அவ்வளோ ஆச்சாரமாக இருந்திருக்கா. ஒரு வாட்டி எல்லாம் சபையில் எல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்துட்டுருக்கா. பரிசேச்சனை பண்ணிட்டு ஆப்போஷனம் பண்ணும்போது என்ன ஆச்சு சொன்னால் முதல்ல ஒருத்தர் வாங்கிட்டாராம் அவசரப்பட்டு. அவரை வாங்கிட்டான்னு சொல்கிறதுனால மற்றவெல்லாம் அவரோட உச்சிஷ்டத்தை அவருடைய மீதியை சாப்பிடாம கணக்கு உண்டு தர்மசாஸ்திரங்களில். அதனால் மொத்த சாப்பாடையும் தூக்கி கொட்டுட்டுன்னு சொல்லிட்டாலாம். புனஷ்ட மொத்த வேறு சாப்பாடையும் தூக்கி கொட்டுட்டு புனஷ்ட வந்து மீண்டும் வந்து மொத்த சம்பாத்தியம் சமையல் தான் பண்ணிட்டு அப்புறம் தீர்த்தம் போட்டு ஒன்றா சாப்பிட்டாலாம். ஸோ ஆச்சாரங்கள் நம்ம சம்ஸ்கிருத காலேஜில் எப்படி இருந்திருக்குன்ற விஷயத்துக்கு ஒரு பரம முக்கிய பிரமாணமாக இருந்திருக்கார். அவரோட லைஃப் ஸ்டைல் இருந்திருக்கு. அவர் விஷயத்தில் நடக்கும்போது நடந்திருக்கு இந்த விஷயமானது. சிஷ்ய வாத்சல்யம்ன்றது வந்து அவர்கிட்ட வந்து குருநாதர் ரொம்ப காமிச்சிருக்கா. இதே கருங்குளம் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் வந்து ஒரு வாட்டி மீமாம்ச விஷயத்தில் ரொம்ப பேசும்போது ரொம்ப என்ன பண்ணியிருக்கேன், அந்த காலத்து இப்போல்லாம் போஷணம் பண்ணுற மாதிரி வந்து ஒரு அவார்டு கொடுக்குறதோ ஒரு சால்வை போத்துறதோ ஒரு கேஷ் அவார்டு கொடுக்குறதோ கிடையாது. அவள் வந்து கூப்பிட்டு வச்சு கட்டி பிடிச்சி போகலாம். ஆலிங்கனம் பண்ணுறதே பெரிய அவார்டாக அது தான் லைஃப் ஸ்டைல் விஷயத்தில் சொல்லிகிட்டே இருந்தாரா மாமா. ஏன்னா அவரை வந்து சும்மா வந்து கூப்பிட்டு வச்சு அந்த சமயத்தில் வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டார், அதுவே பெரிய உத்கிருஷ்டமாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய ஹக் பண்ணுறது வந்து அவ்வளோ முக்கியத்துவம், அவ்வளோ சாஸ்திரத்துக்கு வந்து பலியசியான விஷயம். அது மனசால் நம்ம மனப்பூர்வமாக பண்ணும்போது இந்த விஷயங்கள் நடக்கும். சாமானியமாக போகும்போது ஒரு மாதிரி ஒரு ஒரு ஃபோட்டோமேட்டிக்கலாக இல்லாமல் மனப்பூர்வமாக அந்த விஷயம் நடந்திருக்குன்ற விஷயத்தை அடிக்கடி அவருடைய லைஃப் ஸ்டைலில் சொல்லிட்டு இருப்பாலாம். சிஷ்யெல்லாம் சொல்கிற விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கபாலீஸ்வரர் கோயில் பல கோயில் கும்பாபிஷேகத்தை கலந்துருக்கார். காளிகாம்பாள் கோயில்களில் அர்ச்சகத்துவம் பண்ணியிருக்கார். மன்னடி வெள்ளிப்பள்ளியார் கோயில், அப்புறம் முத்துக்குமார சுவாமி கோயில் சென்னை, மன்னடி தர்ம விநாயகர் கோயில், தென் சுப்பிரமணிய சுவாமி தங்கசாலை, இந்த மாதிரி கோயிலில் 5 கோயிலில் வந்து அவர் அர்ச்சகத்துவம் பணியை பண்ணியிருக்கார். 5 கோயில் முடிச்சுட்டு வந்து இங்கே படிச்சுட்டு திரும்பி புனஸ்ட்டு 5 கோயில் பண்ணணும். அப்படி அவருடைய ஷெட்யூல். அங்கே மணலில் ராமகிருஷ்ண முதலியார் இருந்திருக்கார். அவருடைய ஒரு விற்பத்தியை பார்த்துட்டு நீங்கள் தனியாக அவங்க பாடசாலை வச்சு தரவங்களுக்கு அந்த பாடசாலை ரன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார். ஸ்ரீ சென்னமல்லேஸ்வரர் சென்னகேஸ்வர பெருமாள் தேவஸ்தானத்தின் மூலமாக ஒரு பாடசாலை இருந்திருக்கு. அந்த பாடசாலை அத்தியாபகமாக இருந்திருக்கார், முதல்வராக இருந்திருக்கார். இருந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லா பசங்களுக்கும் டீச் பண்ணியிருக்கார், நடந்துட்டுருக்கா. ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் அங்கே தான் இருந்திருக்கார். ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் பார்த்தா கூட வந்துன்னு பார்த்தோன்னு சொன்னால் ஆற்றுல பசங்களை கூப்பிட்டு வச்சு ஆற்றுல அவளுக்கு ஆகாரத்தை போட்டு 3 வேளையும் வந்து காஃபி இத்தியாதிகள்லாம் கொடுத்துட்டு அவளுக்கு போதனை பண்ணியிருக்கார். இது வந்து நம்ம வந்து அவர்கிட்ட தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நம்ம இன்றைக்கி ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு வந்துட்டாலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். யாராவது நம்ம சொல்லாமல் வந்துட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் யோசிக்கிறோம். இன்றைக்கி ஏதாவது சம்திங் கெஸ்ட் வந்துட்டான்னு சொன்னால் சொல்லிட்டு தான் வரணும் அப்படின்னு யோசிக்கிறோம். அதை எதையுமே பற்றி விசாரப்படாமல் ஆற்றுல ஒருத்தர் 10 பேரை கூப்பிட்டு வச்சு ஆகாரம் பண்ணி சாப்பாடு போட்டு அவளுக்கு பாடம் சொல்லி சொல்கிறதுன்றது பெரிய விஷயம். அதை வந்து மகான் குருநாதர் அவர்கள் ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணியிருக்கார். வயசு வித்தியாசம் இல்லாமல் போதனை பண்ணுவாராம். இங்கே வந்து சாஸ்திர சூடாமணின் கோர்ஸு எம்ஃபில் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறது தான் அந்த கோர்ஸோடைய முக்கியமான விஷயம். இங்கே எம்ஃபில் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு ஆற்றுக்கு போய் பார்த்தோன்னு சொன்னால் சப்தந்தாது சொல்லி கொடுப்பாராம். பேசிக் லெவலாக இருக்க நம்மளை அரிச்சோடின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஆல்ஃபாபெட்டிக்ஸ் குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி தரணுமோ அப்படி சொல்லித்தரது, பெரியவாளுக்கு எப்படி சொல்லி தரணுமோ அப்படி சொல்கிறது. அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவர்கிட்ட சிஷ்யாலாம் வந்து 60 வயசு 70 வயசு ஜேஷ்டாலும் இருப்பாலாம், 10 வயசு 5 வயசு இருக்க குழந்தைகளும் அவர்கிட்ட சிஷ்யாலாம் இருந்திருப்பாலாம். அந்த மாதிரி எல்லாருக்குமான ஒரு குருநாதராக இருந்திருக்கார் அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியகரமான விஷயம். ஏன்னா நம்ம பெரியவாளை இன்றைக்கி இருக்கிற பெரியவாள் நான் பார்த்துட்டு இருக்க வரைக்கும்
இப்போ மேல் பாடத்தை சொன்னவன் என்ன பண்ணுவான்னு கேட்டேன்னு சொன்னால், கீழ் பாடத்தை சொல்லும்போது நீங்கள் சிஷ்யால் வச்சு நீங்கள் சொல்லித்தாக்கோ அப்படின்னு சொல்லிடுவா. அப்படி யோசிக்கல அவர். தானே இருந்துட்டு கீழ் பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு மேல் பாடத்தை சொல்லி கொடுத்துட்டுருக்காரு. அதுக்கான டைம் வந்து அவர் அலாட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நம்ம அப்படியே கமிட் பண்ணுன்னு சொன்னால் உடனே நம்ம வேலை இருப்பா நீ கொஞ்சம் சொல்லி கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு கமிட் பண்ண ஸ்கிப் ஆகி போயிட்டே இருப்போம். நம்ம அப்படி பண்ணலை அவர். இதெல்லாம் நம்ம புல்லரிச்சு போன விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. HRS போர்டில் வந்து சென்னை அறநிலையத்துறை இதுவாக இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சராக இருந்த உத்தண்ட ராமபிள்ளை கமிஷனர். அவர் இந்த உத்தண்ட ராமபிள்ளை. அதுக்கப்புறம் சென்னை யூனிவர்சிட்டியில் இருக்க உயர் நாராயணசுவாமி. இவன் 2 பேரும் சம்திங் டவுட்னா ஏதாவது லெட்டர் அனுப்புவாலாம். அவள் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஏதாவது சம்திங் வேணும்னா ஏதாவது சம்திங் டவுட்டு சாஸ்திரியமான விசாரங்கள் எதாவது இருந்ததுன்னு சொன்னால் இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, கோயில் சம்மந்தப்பட்டது இல்லை ஆச்சாரம் சம்மந்தப்பட்டது இல்லை வந்து சம்பிரதாயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதாக இருந்ததுன்னு சொன்னால் அவள் லெட்டர் அனுப்புவாலாம். அமிச்ச உடனே இப்போ யூனிவர்சிட்டி உடனே ரிப்ளை பண்ணிவிடுவான். அவர் ரிப்ளை பண்ணிட்டோன்னு சொன்னதுக்கப்புறம் அவள் சொல்லுவாலாம் இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவள்லாம் அவருடைய லெட்டர்ஸ் வந்து ரிப்ளைஸ் எப்படி இருக்குது பாருங்க. ஆக்சுவலி வந்து இருக்குன்னு சொல்கிறது தான் கையில் எழுதுவாராம் போல விஷயங்கள். யாருக்கு எப்படி இப்போ யாரெல்லாம் சிஷ்யால் வந்து புருஷால் மாத்திரம் சிஷ்யால் இல்லை, ஸ்திரீகளும் சிஷ்யால் இருப்பா, அந்த வயசுக்கால இருப்பா. சில பேர் எனக்கு கஷ்டம்னு சொன்னால் அந்த அவள் கஷ்டத்துக்கு ஏதாவது உபகாரம்னு சொல்லிடுவாராம். குழந்தை இல்லைன்னு சொன்னால் உடனே இந்த ஜபத்தை பண்ணு உனக்கு குழந்தை சித்தி ஆகும்னு சொல்லிட்டு பல பேருக்கு இந்த மாதிரி சித்தியாக இருக்கான். மந்திரங்கள் மந்திரோபதேசங்கள் அது மாதிரி காது கேட்காம ஒருத்தர் இருந்திருக்கா. அப்போ வந்து லலிதா இதில் பார்த்தேன்னு சொன்னால் வந்து சௌந்தரலகரில் வந்து கதே கர்ணாபியம்னு ஸ்லோகம் வரும். அந்த ஸ்லோகத்தை படிக்க படிக்க அவன் காது சரியாக போயிடும். குழந்தைக்கும் சொல்லிக் கொடுத்தாலாம். சொல்லிக் கொடுத்து காது சரியாக போயிருக்கு. இந்த மாதிரி பல பேர் டாக்டராக இருந்திருக்காரு. இந்த மாதிரி யாராருக்கு எப்பேற்பட்ட ஒரு தேவையோ அவள் அணுகிண்டு ஒரு மந்திரோபதேசங்களை அவர்கிட்ட வாங்கிண்டு அதன் மூலமாக அவளுடைய குறைகள் நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கா. அவள் அத்தனை பேரும் குருநாதராக அவர் ஏற்றுட்டு இருக்கார். எல்லாருக்குமான குருநாதராக இருந்திருக்கா அவர். நான் கேவலம் ஸ்டூடெண்ட்டுக்காக மாத்திரம் இல்லை, எல்லாருக்காருமே ஒரு பெரிய ஒரு குருநாதராக இருக்காருன்றது பெரிய விஷயம் இல்லையா. யாருக்கு எது தேவையோ அது கரெக்டாக பார்த்து அவளுக்கு அது சொல்கிறது. இந்த விஷயத்தில் வியாதி வந்ததுன்னு சொன்னால் உடனே கோயில் ருத்ராபிஷேகங்கள்லாம் பண்ணுங்க, அந்த அபிஷேக ஜலத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாராம். அந்த மாதிரி அவள் பண்ணியிருக்கா. அவள் வியாதிகள்லாம் போயிருக்கு. அதே மாதிரி வந்து ரொம்ப பேசிக்கலாக எல்லாருமே வந்து போதனாச்சாரிய திலகம் மாதிரி இருந்திருக்கார் அவர். பெரிய வந்து எல்லா போதனத்தில் வந்து ஆச்சரணம் போதனையை வந்து ஆச்சரணம் பண்ணுறதுலேயே ஆச்சாரத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு மற்ற அனுஷ்டானம் பண்ண வைக்கிறதுலையும் வந்து ரொம்ப நிபுணராக இருந்திருக்கான்ற விஷயம் தெரிகிறது. புஷ்பங்கள் இன்றைக்கி இருக்கிற நம்ம பெரிய பெரிய வாத்தியார்கள் நாங்கள்லாம் கூட என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னால் புஷ்பங்களை ஒன்று கடலையே வாங்கி வந்துடுவோம். இல்லைன்னு சொன்னால் வந்து சிஷ்யாவில் விட்டு பறிச்சுன்னு வந்துட்டு அவள் அந்த பூஜை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சிவ பூஜை பண்ணுற வரைக்கும் நித்தியபடியாக தனக்கு தேவையான பூஜைக்கு தானே பறிச்சுப்பாரான். அம்பாளுக்கு தேவையான பூஜைகளை தானே கட்டிட்டு அம்பாள் சாத்துவாரான். அது லைஃப் ஸ்டைலில் முக்கியமான விஷயமா வச்சுருக்கார். இது பெரிய விஷயம். இன்றைக்கி நம்ம வந்து பூஜை எல்லாம் பெரிய பெரிய வாத்தியார்கள் எல்லாமே அப்படி. நான் கூட அப்படி தான் இருக்கேன். சம்திங் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போனேன்னு சொன்னால் பசங்க சத்தியகரணம் பண்ணி வச்சுருப்பா. போய் உட்காந்து வந்து ஸ்தானத்தை உட்காந்து மணி ஆரம்பிச்சு வந்து தான் கும்பாபிஷேகத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் வச்சுட்டுருக்கோம். அப்படிலாம் இல்லாமல் தன்னுடைய ஆத்மார்த்த விஷயத்துக்கு கூட தன்னை யாரும் டிபெண்ட் பண்ணாமல் தானே பூ பறிச்சுட்டு தானே பூவை கட்டிண்டும் கூட அம்பாள் சாத்துறது புஷ்பங்களை சிவ பூஜைகள் பண்ணுறது வந்து நம்ம அவர்கிட்ட வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். கும்பாபிஷேகங்கள் போகும்போது பார்த்தேன்னு சொன்னால் வாஸ்து சாந்தி, அதாவது வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு சொசைட்டிலே இருக்கிறோம், நிறைய பேர் இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம். பசங்களுக்கு அபியாசம் பண்ணணுன்ற விஷயத்தினால சொல்லித்தராவா வேறு விஷயம் கற்றுக்கிட்டோம். அவள் ட்ரைனிங் பீரியடாக வந்து பாடசாலை பீரியட் இருக்குது. கும்பாபிஷேகத்தில் நிர்வாகத்துக்கு போனான்னு சொன்னால் அவரே வாஸ்து மண்டலம் போடுவாராம். அவரே வாஸ்து மண்டலம் போட்டு பிரவேச வழிகளுக்கு கோலங்கள் போடுறது எல்லாம் அவரே போடணும். சித்திரங்கள் வரைவாராம். ஒரு வாட்டி வந்து பாலாலயம் பண்ணுவோம். பாலாலயம் படம் பண்ணுறதுக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான் போடுறது அந்த ஆர்டிஸ்ட்டு. நீ பண்ணலாம் என்னன்னு சொல்லிட்டு தான் வாங்கி அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் சர்வசாதமாக இருந்துட்டு நிர்வாகத்தில் இருந்துட்டு வாங்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வாங்கி ரைட் ஒரு பெயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் பாலாலயம் அமைச்சு பாலாலயத்தை முடிச்சிருக்காருன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு பெரிய இது இருக்கும். நம்ம இன்றைக்கி என்ன போய்ட்டுறோம் நம்மன்னு சொன்னால் இன்றைக்கி ஃப்ராங்க் இதெல்லாம் ஃப்ளெக்ஸ் வாங்க போயிடுறோம். உடனே அதுதான் இப்போ சத்தியமாக உடனே ஆகும்னு சொல்லிட்டு போயிடுறோம் இல்லையா. ஃப்ளெக்ஸில் பாலாலயம் பண்ணுறதுன்னு போயிடுது இன்றைக்கி. அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் ஆச்சாரத்தையும் விட்டு கொடுக்காம தானே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாத்தையும் இறங்கி நடந்துட்டு இருக்கார். தமிழ், சம்ஸ்கிருதம், தெலுங்கு, ஆங்கிலம் 4 பாஷையிலையும் வந்து நிபுணராக இருந்திருக்கார். சாந்திகள் பண்ணும்போது சாந்தி ரத்னாகரம் புஸ்தகத்தில் நம்ம வந்து இன்றைக்கி வச்சுட்டு இருக்கோம். அந்த புஸ்தகத்தில் காரணம் அவர் தான். என்னென்னா முதல்ல பிரயோகம் மொத்தமாக கொடுத்துருக்கோம். அந்த பிரயோகத்தை 1 by 1 வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறது, ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கிரியைக்கு இந்த வஸ்துக்கள் தேவைன்னு சொல்லிட்டு வஸ்து தனியாக போடுறது, கிரியையை தனியாக பிரிக்கிறது, வஸ்துக்களை தனியாக பிரிக்கிறது. அது மாதிரி பிரித்து தான் வந்து போடுற பழக்கம் வந்து அவருக்கு இருந்திருக்கு. அந்த பழக்கம் தான் நம்ம சாருக்கும் வந்துட்டு இந்த சாந்தி ரத்னாகர புஸ்தகம்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வந்து போட்டிருக்கா இல்லையா.
சாந்தி மஞ்சரின்ற பேரில். அதெல்லாம் இது நம்ம வந்து அவர்கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியது. தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் எல்லாத்தையுமே வந்து நம்ம அவர்கிட்ட கற்றுக்கணும். ஆச்சாரியருக்கு பொறுத்த வரைக்கும் கோவில் கும்பாபிஷேகங்கள் அன்வயிக்கும் போது மந்திரம், கிரியா, பாவனை இந்த 3 விஷயமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்லி தருவாராம். இதுக்கு இந்த எப்படி பாவனை பண்ணிக்கணும், அந்த சமயத்தில் எப்படி வந்து தன்னுடைய கிரியை அனுஷ்டானம் பண்ணணுன்ற விஷயங்கள்லாம் சொல்லி தருவாராம். as well as இந்த கேஎஸ்ஆர் இப்போ பேசிட்டு இருக்க இடத்தோடைய டைரக்டர் எஸ்எஸ் ஜானகி மேடம் இருக்கா. அவள் ஒர்க் இருக்கும்போது வந்து அப்போ தான் வந்து சாஸ்திர சூடாமணின் கோர்ஸ், அந்த கோர்ஸுக்கு ஒரு அத்தியாபகராக இருந்திருக்கார். ஒரு வாட்டி வந்து சில விஷயங்களை ஆகமத்தில் புரியலன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த எஸ்எஸ் ஜானகி மேடம் வந்து சார்கிட்ட கேட்டுப்பார். சபாரத்ன சார்கிட்ட கேட்கும்போது அவள் வந்து மகாஜால பிரயோகத்தை பண்ணி காமிச்சாரான். அதை இன்னும் வீடியோ எடுத்து வச்சுன்னு இன்னும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கா. புஸ்தகத்தில் தேவைன்னா நீங்கள் கூட பாருங்கள், மகாஜால பிரயோகங்கள் எப்படி பண்ணியிருக்கான்ற விஷயங்கள் சிடியாகவும் அவைலபிளாக இருக்குது, பார்த்துங்க. ஓகே. அப்புறம் கணேஷாலய பரார்த்த நித்திய பூஜா கிரமம், பரார்த்த பூஜாயம் கணேஷால நித்திய பூஜா கிரமஹான்ற பேர்லாம் வந்திருக்கு. புஸ்தகம் எழுதியிருக்கார். ஸ்கந்தோத்சவ விளக்கம்ன்ற விஷயத்த ஒரு புஸ்தகமாக சொல்லியிருக்கார், ஒரு ஆர்டிக்கலாக சொல்லியிருக்கார். அதை வந்து மலேசியாவில் இருக்க முத்துராமலிங்கம்ன்றவர் வந்து அதை புஸ்தகமாக வெளியிட்டிருக்கார். சக்தி தத்துவம்ன்ற பேரில் உபன்யாசங்கள் பண்ணியிருக்கார். உற்சவ விமர்சனம், அப்புறம் சிவலிங்க தத்துவ விமர்சனம், உண்மை நீதி விளக்கம் அப்படின்ற டாப்பிக்லாம் அவர் வந்து உபன்யாசங்கள் நிறைய பண்ணியிருக்கார். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இண்டாலஜி வந்து 1996 வந்து அவருக்கு ஒரு கேஷ் அவார்டு பெருசாக வந்து ஹானர் பண்ணியிருக்கு. 1996 ஒரு நேஷ்னல் லெவல் செமினார் நடக்கும்போது பிராசாத மந்திர சர்ச்சா அப்படின்ற பேரில் வித்தவுட் எனி கொட்டேஷன்ஸ், நான் ஜஸ்ட்டு 10 நிமிஷம் பேசுகிறதுக்கே நான் ஜெராஸ்கேப் எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். வித்தவுட் எனி கொட்டேஷன்ஸ் வந்து பார்த்தேன்னு சொன்னால் 2 hours பேசியிருக்கான், ப்ரெசன்டேஷன் வந்திருக்கான். அந்த நேஷ்னல் லெவல் செமினாருக்கு அத்தியாபகமாக இருந்திருக்காரு. சேர்பர்சனாகவும் இருந்திருக்கார், சேர்மனாகவும் இருந்திருக்கார், ஒரு பேப்பர் ப்ரெசன்டராகவும் இருந்திருக்கார். பலவிதமான ரோல் பாருங்கள். அவர் ஒரே செமினாரில் பலவிதமான ரோலில் வந்து இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக அவர் அமைஞ்சிருக்கார். தென் வந்து திருவாலங்காட்டில் சபீச்சனாம்பிகா சமயத்தில் ரத்ன சபாபதீஸ்வர சுவாமி இருக்கார். திருவாலங்காடு நடராஜ சுவாமி கோயிலுக்கு நிர்வாகம் பண்ணும்போது தனக்கு இங்கே ஒர்க் பண்ணும்போது விஷயங்கள்லாம் காலேஜை முடிச்சுட்டு அப்போ தினைக்கும் போய் பார்ப்பாரா என்ன நடந்திருக்கு, ஒர்க் பண்ணுறான்னு சொல்லிட்டு. சிஷ்யால் அனுப்பிச்சு போய் பார்க்க சொல்கிறதில்ல, தானே சாட்சாத்காரம் போய் இருந்துட்டு இங்கேருந்து போய் சென்டர் ட்ரெயினை பிடிச்சி திருவாலங்காட்டில் போயிட்டு பார்த்துட்டு திருப்பி வருவாராம். தினைக்கும் சரீரத்தை பற்றி விசாரம் பண்ணாமல் சுவாமி காரியம் சொன்னால் எந்த விஷயத்துக்கு எதையும் லட்சியம் பண்ணாமல் வந்து பிரவர்த்திக்கிறதுல குருநாதர் வந்து பெரிய ஸ்தானம் இருக்குது. 1948 கபாலீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அப்போ அத்தனை சுவாமிக்கும் அவர் கையில் அஷ்டபந்தனம் சாத்தியிருக்கார். இன்னைக்கு வந்து ஸ்தபதிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த காரியங்களை. அவருக்கு ஸ்தபதிகள் தான் பண்ணிட்டு இருக்கார். நம்ம சுவாமியை தவிர பிரதான சுவாமிகளை தவிர பிரதான சுவாமிகள் நம்மளே போட்டுக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய ஆள் பலம் கம்மின்ற காரணத்தை இன்றைக்கி வந்து போட்டுருக்காங்க. நம்ம அவரே வந்து பண்ணியிருக்காரு விஷயத்தை, மொத்த சுவாமிக்கும் பண்ணியிருக்காரு. பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா அது. அப்புறம் காளிகாம்பாள் கோயில் வந்து புனர்நிர்மாணம் பெருசாக பண்ணும்போது பேலாஸ்தாபனம் பண்ணியிருக்கார். பேலாஸ்தாபனம் பண்ணிவிட்டு மகுடாபிஷேகம்ன்ற ஒரு வைபவத்தை நடத்தி காமிச்சிருக்கார். அவர் பண்ண முக்கியமான கும்பாபிஷேகங்கள் வட்டாரணேஸ்வரர் கோயில் திருவாலங்காடு, காமாட்சியம்பாள் சமேத கமடேஸ்வரர் கோயில் சென்னை காளிகாம்பாள் கோயில், தென் திருமழிசை குளிர்ந்த நாயகி அம்பிகா சமேத உத்தண்டேஸ்வர சுவாமி, லலிதாம்பிகா சமேத மாசிலாமணீஸ்வர சுவாமி வட திருமுல்லை வாயில் அந்த கோயில், மேலே கபாலீஸ்வரர் கோயில். இந்த மாதிரி கோயில்கள் பல கோயில்களில் வந்து தானே நின்றுட்டு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கா. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் லிஸ்ட்டு பெருசாக போகிறது, படிக்க டைம் இல்லை நம்மளுக்கு. 100 கோயிலுக்கு மேலே கும்பாபிஷேகம் லோக்கல்லையும் ஆல் ஓவர் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டையும் பல க்ஷேத்திரங்களில் 1-2 க்ஷேத்திரம்லாம் இல்லை, தமிழ்நாட்டே பல க்ஷேத்திரங்கள், பெரிய பாளையம், ஆரணி, சதுரங்கப்பட்டு, நாட் ஒன்லி ஹியர், சென்னை ஒண்டி மாத்திரம் இல்லை, என்டைய சர்க்கிளில் ஃபுல்லாக பண்ணியிருக்கார். மந்திரோபதேசம் முக்கியம், மந்திரானுஷ்டானம் முக்கியம் அப்படின்ற விஷயத்த பிரஸ்தானம் பண்ணுறதுக்கு அது வந்து எல்லாத்தையும் வந்து முக்கியம், அந்த அனுஷ்டானம் பண்ணுங்கன்ற விஷயத்தை வந்து சொல்லிக்கிறதுக்காக சொல்லுவாராம். ஒரு வாட்டி அவர் வீட்டில் இருந்தபோது ஒரு நீலகண்ட தந்திரின்னு வந்திருக்கார் சபரிமலையிலேருந்து. அவர் வெளில ஆகாரம் எடுத்துக்கிறது இல்லை, அதனால் உங்கள் ஆற்றை எடுத்துக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அலோவ் பண்ணியிருக்கார். அவர் சிவ பூஜைகள் பண்ணியிருக்கார். அது அவர் பூஜையை முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு மந்திரோபதேசம் பண்ணியிருக்கார். அவருக்கு அதாவது நீலகண்ட தந்திரி வந்து சாஸ்தா சம்பந்தமான உபதேச மந்திரத்தை இவருக்கு குருநாதர் அவருக்கு பண்ணியிருக்கார். தத்வாரா பார்த்தேன்னு சொன்னால் வந்து சிந்தாதிரிப்பேட்டில் ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது. அந்த ஐயப்பன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் அவர் பண்ணாராம். அப்போ சொன்னால் மந்திர பலத்தினால தான் எனக்கு அவர் உபதேசம் பண்ணிட்டு போனார். அந்த உபதேச பலத்தினால மந்திர பலத்தினால வந்து எனக்கு இந்த ஐயப்பனுக்கு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சிதுன்னு சொல்லுவாங்களாம். ஸோ மந்திரோபதேசத்துடைய பலன் வந்து நிச்சயமாக அனுபவிச்சுட்டு மற்றவர்களுக்கு அனுபவிக்கணும்ன்ற விஷயத்துக்காக அவங்க உபதேசம் பண்ணிட்டே இருந்திருக்கார் அப்பேற்பட்ட குருநாதர் அவர்கள். கும்பாபிஷேகங்கள் போகும்போது முக்கியமாக பாருங்க, செய்யும்போது கோவிலில் நம்ம பிரவேச வேலைக்கு தீப்தி மாதிரி ரெடி பண்ணுவோம் இல்லையா, ஸ்பந்தம் ரெடி பண்ணுவோம், தீப ஸ்பந்தம் ரெடி பண்ணுவோம், அது அவரே ரெடி பண்ணுவாராம் உட்காந்துட்டு. வாஸ்து பொம்மைக்கு அந்த
பொம்மையை வந்து கட்டுறது, இந்த விஷயங்கள்லாம் அவரே வந்து அதாவது எதுக்காக அவர் பண்ணுறான்னு சொன்னால் உனக்கு சான்ஸ் கொடுக்கக்கூடாதுன்றது இல்லை, அவர் பண்ணி காமிச்சு இது மாதிரி பண்ணணுன்ற விஷயத்தை உனக்கு ரோல் மாடலாக இருந்துட்டு பண்ணி காமிச்சிருக்காரு இன்றைக்கி. அதெல்லாம் இன்றைக்கி பெரிய ஸ்தானத்தில் வந்து போனதுக்கப்புறமும் கூட ஆஃப்டர் 70 கூட 60 ஏஜுக்கு மேலே கூட 60 வயசு மேலே கூட வந்து இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணுறது பெரிய விஷயம். பட் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுலையும் அவர் தான் இருந்திருக்கார், நிர்வாகம் பண்ணுறதுலையும் அவர் தான் இருந்திருக்கார். ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு பெருசாக அவர் பெரிய பண்ணியிருக்கார். தென் ஒரு வாட்டி வந்து சர்வசாதத்தில் இருக்கும்போது அந்த வாஸ்து சாந்தியை வந்து பரியகிரகணம் பண்ணுவாள், இழுத்துன்னு வருவார் இல்லையா கோவில் கும்பாபிஷேகங்களில், இழுத்துன்னு வரத்துக்கு யோசிச்சாலாம் அது அப்படியா சொல்லி, ஆமாம் இழுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்ச போது, ஆள் இல்லைன்னு சொல்ல போது இல்லை, எழுத்துண்டா போனால் நம்மளுக்கு ஏதாவது சிரமம் ஏற்படுமோன்னு அதை யோசிச்சிருக்கார் அந்த பரிச்சாரகர். நீங்கள் இல்லைனா பரவாயில்ல நானே எடுத்துக்கன்னு சொல்லிட்டு சர்வசாதகராக இருந்துட்டு ஒரு வாஸ்து பர்ம பரியகிரகணம்னா இன்றைக்கி பண்ணி யாராவது பார்த்துருக்கோமா சொல்லுங்க? நான் லைஃப் ஸ்டைலில் எனக்கு 40 வயசு ஆகுது, நான் பார்த்தது இல்லை. எவ்வளோ பெரிய விஷயம், அந்த ஃபீல்ட் இறங்கி ஒரு விஷயத்தை பண்ணுறது வந்து பெரிய விஷயம். அந்த விஷயத்தில் வந்து குருநாதர் வந்து பெரிய ஸ்தானத்தில் இருந்து நம்மளுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கார். இங்கே சாஸ்திர சூடாமணி கோர்ஸில் எம்ஃபில் பண்ணுறவால ட்ரெயின் பண்ணியிருக்கார். 2001 சிவலிங்க தத்துவ விமர்சனம்ன்ற ஒரு ஆர்டிக்கல் பெருசாக வந்திருக்கு. அதில் சிவா ரிச்சுவல்ஸ் அண்ட் ஃபிலாசபின்ற புஸ்தகத்தில் வந்து அவருடைய ஆர்டிகல்ஸ் வெளில வந்திருக்கு. இங்கே மாத்திரம் இல்லை, நாட் ஒன்லி இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கிறதுனால தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரம் இல்லை, ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வருவாங்களாம். வந்துட்டு இவர்கிட்ட வந்து சில டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு போவாலாம். 1979 வைட் எட்வர்ட் சர்தான்னு ஒருத்தர் வந்து பிஹெச்டிக்காக ஜானகி மேடம்கிட்ட வந்திருக்கா. அவள் வந்து நீங்கள் கைட் பண்ணுறதுக்கு இவர்கிட்ட போங்கன்னு கேட்டிருக்கா. வாத்தியார் வந்து கைட் பண்ணியிருக்கார். பல விஷயங்களை வந்து அவர் எழுதி காமிச்சிருக்கார், வரைஞ்சி காமிச்சிருக்கார், எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கார். அது 1976 வரான், அவன் 76 வரலாம். தென் வந்து 84 அவன் பிஹெச்டி சப்மிட் பண்ணுறான், அவனோட பிஹெச்டி தீசஸ்க்கு. அது எங்கே சப்மிட் பண்ணுறான்னு சொன்னால் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் சப்மிட் பண்ணுறான் அந்த ஆர்டிக்கலை. அதில் வந்து இவரை பற்றி குருநாதை பற்றி கொட்டேஷன் கொடுத்து இந்த இவரோட கைடன்ஸ் இல்லைன்னு சொன்னால் நான் அந்த பிஹெச்டி சப்மிட் பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கானா. ஸோ ஃபாரினர்ஸ்க்கும் வந்து ஒரு நேதாவாக இருந்திருக்காருன்ற விஷயம் தெரிகிறது. அவருடைய ஆர்டிக்கல் ஞானமானது அவர் அப்படி இருந்திருக்கு, சப்ஜெக்ட் ஞானமானது அப்படி இருந்திருக்குன்னு தெரிகிறது. தென் முத்ரா லக்ஷணன்ற புஸ்தகத்தை வந்து 1986 ஜானகி மேடம் வெளியிடுறா. அது ரொம்ப பரோபகாரமாக இருந்திருக்கார் அவர். தென் சிவலிங்க வர்ஷிப் அப்படின்ற பேரில் சீடிகள்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகே, இங்கே நம்ம கேஎஸ்ஆர் இன்ஸ்டியூட்டில் போனீங்கன்னு சொன்னால் சிவலிங்கம் அவருடைய எப்படி பூஜை பண்ணணுன்ற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்காராம். பை ஆக்ஷன் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக காமிச்சிருக்கார். அந்த விஷயங்கள்லாம் பெருசாக வந்து பண்ணியிருக்கார். அமெரிக்கா சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு ரிசர்ச் டேவிட்னு பேர், அவருக்கு 2020 வந்திருக்கார். அவர் வந்து என்னுடைய ஆர்டிக்கல் முக்கியமான காரணம் வந்து, என்னுடைய சப்மிஷன் முக்கியமான காரணம் வந்து கோயம்பேடு சிவஸ்ரீ மாமா அவர்கள்லாம் காரணம்ன்ற விஷயத்தை, கேஎஸ் அபாரத சிவாச்சாரியர் தான் காரணம்ன்ற விஷயத்தை அவருடைய இதில் எழுதியிருக்கா. 2010 இந்த மாதிரி பல விஷயங்கள் அவரை பொறுத்த வரைக்கும் சொன்னதுன்னு சொன்னால் ஜானகி மேடம் அவள் இது டான்சர்ஸ் நிறைய பேர் வருவாளாம். பத்மா சுப்ரமணியம் போன்ற டான்சர்ஸ்லாம் வந்துட்டு இந்த கரணம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாள். கரணம் உண்டு வாழைக்குள்ள அந்த கிரந்தங்கள், டான்ஸ் கிரந்தங்கள், பரதனுடைய கிரந்தங்கள், அந்த கிரந்தங்கள்லாம் வந்து எப்படி கரணம் எப்படி அபிநயம் பண்ணுறது, எப்படி போகிறது விஷயங்கள்லாம் கேட்கும்போது இவர் நிறைய அந்த டெக்ஸ்ட் வைஸ் நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கார். கல்லூரி டீச்சர்ஸு, ஸ்கூல் டீச்சர்ஸு, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு எல்லாருமே வந்து இவர்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கா. அப்பேற்பட்ட மகானவர். அந்த மகானுடைய ஜென்ம நட்சத்திரம் இன்னைக்கு ஆடி மாதம் ரோஹிணி நட்சத்திரம். அதை உத்தேசித்து இந்த என்டோன்மெண்ட் அவரோட ஸ்மாரகமாக வந்து அவரோட ஸ்டூடெண்ட் நமது காலேஜுடைய வைஸ் எக்ஸ் பிரின்சிபால் சிவஸ்ரீ சத்குருநாதர் அவர்கள், அவருடைய சகோதரர் திருமயிலை கபாலீஸ்வரர் கோயிலுடைய பிரதான அர்ச்சகர் ஸ்ரீ கபாலி வைத்தியநாத சிவாச்சாரியர் அவர்கள் 2 பேர் சேர்ந்துட்டு இந்த என்டோன்மெண்ட்டை வந்து தன்னோட குருநாதர் பேரில் வந்து ஒரு ஸ்மாரகமாக பண்ணணும்னு அபிப்பிராயப்பட்டா. அதை உத்தேசித்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த என்டோன்மெண்ட் அமைச்சிருக்கா. அந்த வகையில் வந்து இங்கே என்டோன்மெண்ட் லெக்சர் வந்து நடக்க போகிறது. இந்த என்டோன்மெண்ட் லெக்சரை வந்து நடத்தி கொடுக்கறதுக்கு வந்து நம்ம காலேஜோடைய ஆகமத்துறை பேராசிரியர் சிவாகம வாச்சஸ்பதி சிவஸ்ரீ சோமசேகர் அண்ணா அவர்கள் வந்திருக்கார். அவர்களுக்கு சுவாகதபூர்வமான நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறோம். அண்ணா பற்றி 2 விஷயம்தான். ஒன்று, வெங்கடேஸ்வர வேதிக் யூனிவர்சிட்டியில் வந்து அண்ணாவுக்கு சிவாகம கல்பத்ருமம், அது கல்பக விருட்சம், அப்படி கல்பத்ருமம் சொன்னால் மரத்துக்கு பேர், துருமகான்னு மரத்துக்கு பேர் இல்லையா. சிவாகமத்தில் வந்து கல்பக விருட்சம்ன்ற ஒரு அவார்டை வந்து அவர் கொடுத்துருக்கா.
அவார்ட் பண்ணும்போது சொன்னாராம் அந்த விசி, இவர் வந்து நடமாடும் என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொன்னாராம். எதை கேட்டாலும் எல்லா கேள்விகளுக்கு ஆன்சர் அவர்கிட்ட இருக்கு, நடமாடும் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி அவர் அப்படின்னு சொன்னாராம். அப்பேற்பட்ட அண்ணா அவர்களுக்கு ஸ்வாகத பூர்வமான நமஸ்காரத்தினை ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி ட்ரஸ்ட் சார்பாகவும் எஜுகேஷன் ட்ரஸ்ட் சார்பாகவும் கல்லூரி சார்பாகவும் வந்து தெரிவிச்சுட்டு, மற்றபடி வந்துட்டுருக்க எல்லா ஸ்காலையும் ஸ்வாகதம் பண்ணிட்டு வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸையும் ஸ்வாகதம் பண்ணிக்கிறேன். இப்போது அண்ணாவுக்கு கோயில் மரியாதையும் ஹானோரியும் நடக்க போகிறது. அது தொடர்ந்து உடனே உபன்யாசங்கள் நடக்கும். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமஹ. சதாசிவசமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சார்ய மத்தியமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீமத்தேசிகபாதேப்யஸ்ச சக்திभ्यो நமோ நமः. சதாசிஷ்டாத்மஜிக்வ்யக்திகாரணேभ्यो நமோ நமः. பாதே அதிகம் இருப்பா. குருभ्यो நமः. சிவம் சிவாம் சிவசுதௌ சிவபக்தான் சிவாதிமான் அஸ்மதாச்சார்ய பர்யந்தான் குருவர்யான் நதோஸ்மியஹம். ஸ்ரீ குருभ्यो நமः. சிவாய ருத்ராய சிவார்ச்சிதாய மகானுபாவாய மகேஸ்வராய சோமாய சூக்ஷ்மாய சுரேஸ்வராய சோணாத்ரிநாதாய நம சிவாய. இக்ஷுகோதண்ட புஷ்பேஷு பாசாங்குசலசத்கரீம் சர்வசம்பத்கரீம் தேவீம் வந்தே திரிபுர சுந்தரீம். சிவா திருச்சிற்றம்பலம். உண்ணாமூலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதீரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் அருமே. மட்டுவார் குழலாளோடு மால்விடை இட்டமாயுகந்து ஏறும் இறைவனார் மட்டுவார் குழலாளோடு மால்விடை இட்டமாயுகந்து ஏறும் இறைவனார் கட்டு நீத்தவர்க்கு இன்னருளே செய்யும் கட்டு நீத்தவர்க்கு இன்னருளே செய்யும் சிட்டர் போலும் சீராப்பள்ளி செல்வரே. எல்லாமல்ல உமையொரு பாகன் திருவருளினாலே இன்றைய தினம் இந்த சம்ஸ்கிருத கல்லூரியின் கேஆர் இந்த ஆய்வகத்திலே
இந்த கருத்தவையிலே முதற்கண் பரம குருநாதராக விளங்கக்கூடிய குருமார்களை வணங்கி இன்றைய விழாவிற்கு நாயகராக விளங்கக்கூடிய போற்றுதற்குரிய பூஜ்யபாதராகிய கோயம்பேடு சிவஸ்ரீ சபாரத்ன சிவாச்சாரியார் அவர்களையும் திருவடியையும் நினைந்து முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, இந்த கல்லூரியினுடைய காரியதரிசி அவர்களுக்கும், இந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கும், இந்த அவைகளினுடைய நிர்வாகத்தினர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்து, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கும் ஆஸ்திக பெருமக்களுக்கும் இக்கல்லூரியிலே பயின்று வருகின்ற மாணவ சிரோமணிகளுக்கும் உளமார்ந்த ஆசிகளை தெரிவித்து, இந்த தருணத்திலே அடியேனுக்கு அளிக்கப்பட்டுள்ள தலைப்பு சித்தாந்த சைவ ஆகமத்தில் சக்தி உபாசனா என்று அளிக்கப்பட்டிருக்கின்றது. அது பற்றி என் சிற்றறிவு கேட்டிய சைவ சித்தாந்த விஷயங்களை உங்கள் முன் வைக்க விழைகின்றேன். சித்தாந்த சைவம் என்பது காமிகம் முதலாக வாதுளம் ஈராக உள்ள 28 சிவ ஆகம நூல்களுக்கு மட்டுமே சித்தாந்த நூல்கள் என்று சிறப்பு பெயர். இவைகளுக்குள்ளே ஒன்றில் கூறப்படாத கருத்துக்களை மற்றொன்றிலிருந்து எடுத்துக்கொள்வது நூல் கலப்பு குற்றமாகாது என்பது சாத்திரம். அப்படிப்பட்ட சித்தாந்த சைவ ஆகமங்களில் சக்தி என்பது என்ன, சக்தியினுடைய ஸ்வரூபம் என்ன, அந்த சக்தியினுடைய தேவியினுடைய வழிபாடு என்பது எந்த நிலையிலே எந்த வகையிலே கையாளப்பட்டு வருகின்றது என்பதையெல்லாம் சில மணி துளிகள் சிந்திக்க நாம் இருக்கின்றோம். சைவாகமம் என்று சொன்னாலே அவைகள் எல்லாம் 3 பொருள்களை உணர்த்துகின்றன. சைவாகமேஷு முக்கியம் பதி பசுபாசா இதி கிரமாத்ரிதயம் தேஷு பதி சிவஹா உக்தஹா பசவோ ஹ்யனவஹா அர்த்த பஞ்சகம் பாசாஹா என்று தத்துவ பிரகாசிகை சைவ சித்தாந்தங்கள் முழுவதும் இந்த 3 பொருள்களை விளக்குவதை நமக்கு சொல்லுகின்றன. இதனை பல நூல்களும் சிறப்பாக சொல்லுகின்றன. பாஷ்யா பாசயிதா பாசாக த்ரயம் ஏதத் வியவஸ்திதம் என்று பாரமேஸ்வராகமம் சொல்லுகின்றது. பசுபாச பதிஜான விசார பிரதிபாதகம். இந்த ஆகமங்கள் எல்லாம் பசு பாசம் பதி என்ற இந்த 3 விதமான ஞானத்தை, இந்த 3ஐ பற்றி அறிவதுதான் ஞானம். இந்த 3ஆக செயல்படுவதுதான் ஞானம். இதை பற்றிய விசாரத்தை பிரதிபாதனம் பண்ணுவதுதான் சிவாகமங்கள் என்று கிரணாகம கூற்று கூறுகிறது. அஜடம் ச ஜடம் செய்வ நியந்திரிச்ச தயோரபி. ஒன்று ஜடம், ஒன்று அஜடம். அஜடம்ங்கிறது சித்து பரம்பொருள், ஜடம் என்பது பாசம். இந்த ரெண்டையும் நியமந்தமாக பண்ணக்கூடியது, நியந்தாவாக இருக்கக்கூடியவன் பதி என்று சிவமகாபுராணத்தில் வாயவிய சம்ஹிதை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. பசுபாச பதிச்சேதி கத்தியத்தே திரிதயம் கிரமாத்து என்றெல்லாம் இந்த முப்பொருளை ஆகமங்கள் சிறப்பாக எடுத்து கூறுகின்றன. இப்படிப்பட்ட இந்த ஆகமங்களுள்
சக்தியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சக்தி என்பது ரெண்டு விதமாக ஆகமங்களிலே விஷயங்கள் பிரதிபாத்தியமாக இருக்கின்றது. ஒன்று திருஷ்டார்த்தம், ஒன்று அதிருஷ்டார்த்தம். நம்மால் பார்க்கக்கூடிய பொருள்களை பற்றியும் ஆகமங்கள் பேசுகின்றன. நம்மால் காண முடியாத அதிருஷ்ட பதார்த்தங்களை பற்றியும் ஆகமங்கள் பேசுகின்றன. திருஷ்டாதிருஷ்ட அர்த்தத்தை பற்றி பேசு. இதில் திருஷ்டம் என்பது அனுஷ்டானம், உபாசனம் முதலானவைகள் எல்லாம், அந்த கர்மாக்கள் எல்லாம் திருஷ்ட பிரயோஜன விதி வாக்கியங்களாலே சொல்லப்படுகிறது. அதிருஷ்ட விஷயங்கள் பதி பசு பாசம்னு சொல்லக்கூடிய ஞானபாத திரிபதார்த்த விஷயங்கள், இவைகளை பற்றி பேசுகிறது. இந்த சைவ சித்தாந்தத்தில் பதி கடவுள், தலைவன் என்பது என்ன, யார் என்று வருகின்ற பொழுது, வேதங்கள் எல்லாம் பிரம்மம் என்று சொல்லுவது சைவ சித்தாந்தத்திலே சிறப்பு நூலாகிய ஆகமத்தில் பிரம்மம் என்பது, மேலான பரம்பொருள் என்பது சிவம்தான் என்று உறுதிபடச் தெரிவிக்கிறது சைவாகமங்கள். சிவ பசுபதி புரோக்தா பசவோ ஹ்யனவோ மதாக தே பாசபத்தா பசவஹா பாசஸ்யாத் அத்வபஞ்சகம் என்று சித்தாந்த ஹிருதயம் என்ற நூலிலே இந்த நிவிருத்தியாதி கலா பஞ்சகமான பாச பஞ்சகம் அத்வ பஞ்சகம் என்று சொல்லப்படுகிறது. திரிபதார்த்தம் சதுஷ்பாதம் மகாதந்திரம் என்று இந்த ஆகமங்கள் எல்லாம் போற்றப்படுகின்றன. இதில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த சக்தி என்பது எவ்வாறு அறியத்தக்கது, அதனுடைய சத்பாவம்னு சொல்லுவோம். சக்தின்னு ஒன்று இருக்குது என்பதை எப்படி அறிந்து கொள்வது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, பதியை நாம் சரியாக புரிந்து கொண்டால்தான் சக்தியை நாம் புரிந்து கொள்ள முடியும். சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய பரசிவம் என்பது பராசக்தியோடு கூடியதற்குத்தான் பதி என்று பெயர். பராசக்தி விசிஷ்ட பரசிவையேவ பரமபதி. பராசக்தி ரகிதமாக, ஒரு சக்தி ரகிதமாக சிவம் இல்லை என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய முடிவான முடிவு. என்னன்னா, இந்த சிவன் எப்படி இருக்கார், சிவன் ஒன்று இருக்கா, அவரை எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறதுனா அதுக்கு பிரமாணங்கள் இருக்குது. பிரத்யட்ச பிரமாணம், அனுமான பிரமாணம், சாப்த பிரமாணம்னு 3 வழியால் தான் ஒரு பொருளை நாம் தெரிஞ்சு கொள்ள முடியும். ஒன்று கண்ணால் பார்த்து தெரிஞ்சுப்போம், இல்லை ஊகித்து தெரிஞ்சுப்போம், அல்லது கேட்டு படித்து தெரிஞ்சுப்போம். இதில் சிவன் என்பவன் ஞானஸ்வரூபம், ஞானமே வடிவமானது சிவம். ஞானம் என்றால் என்ன அப்படின்ற அடுத்த கேள்வி. ஞானம் என்றால் திருக்ரியா ரூபம் என்று மிருகேந்திராகமம் கூறுகிறது. சித்துன்னு பேர். ஞானம் என்றால் சம்வித்து, சித்து, திருக்கு என்றெல்லாம் சொல்லும். திருக்குன்னா பார்வைன்னு ஒரு அர்த்தம். அதே போல் அறிவு கண்ணுன்னு சொல்லுவோம். அறிவு இருந்தால்தான் உன்னை பார்க்க முடியும், உன்னை தெரிஞ்சிக்க முடியும், உன்னை செயல்பட முடியும். அதனால் அந்த சைத்தன்யம் எப்படி இருக்கான், சித்தினுடைய தன்மை சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்துக்கு என்ன ஸ்வரூபம், மிருகேந்திராகம விருத்தியில் சொல்கிறோம். சைத்தன்யம் திருக்ரியாரூபம் ததஸ்தி ஆத்மனி சர்வதா. இந்த சைத்தன்யம் என்பது ஆத்மா கிட்ட எப்பயுமே நித்தியமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஞானம் கிரியை, திருக்கு கிரியை. ஞானம் என்பது நுண்ணறிவு, கிரியை என்பது செயல். இந்த அறிவு செயல் இரண்டுமே இந்த ஞானம்ங்கிற சொல்லுக்கு பொருளாக கொள்ளப்பட வேண்டும். அப்படியாக அந்த ஞான ஸ்வரூபந்தான் இறைவன். அப்படி இந்த இறைவனுக்கு உருவம்னா என்ன
என்றால் ஞானம்தான் வடிவம், ஞானமே வடிவமானவன், கல்வி ஞான கலைப்பொருளாயவன் என்பார் அப்பர் பெருமான். அந்த வகையில் அந்த பரம்பொருள் ஞானத்தையும் இந்த கிரியையையும் தனக்கு உடலாக கொண்டு சொரூபமாக கொண்டு விளங்கக்கூடியது என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய முடிவாக இருக்கின்றது. முதல்ல ஈஸ்வரவாதம்ங்கிறது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஈஸ்வரன் உண்டு என்றால் தான் ஈஸ்வரி எப்படின்றத பார்க்க முடியும். ஈஸ்வரன்றவர் எப்படி அவரை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த நாம் காணக்கூடிய பிரத்யட்சமாக நம் கண்ணால் தெரியக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கிறது ரெண்டு வகையில் இருக்குது. அறிவுள்ள பொருள், அறிவற்ற பொருள், சிதச்சித் ரூபம், சராச்சரம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அவன் அவள் அதுன்னு பல வகையான ஒரு வேறுபாடுகளோடு கூடியதாக இந்த உலகம் காணப்படுகிறது. ஒரு செயல்பட்ட பொருளாக காணப்படுகிறது. ஒரு செயல்பட்ட பொருள் என்று சொன்னால் அதை யாராவது செய்திருக்கணும். இப்பேற்பட்ட இந்த உலகத்தை யாராவது செய்திருக்கும்படியாக இந்த உலகம் தெரிகிறதால, நமக்கு தெரியறதால, இந்த உலகத்திற்கு யாரோ ஒரு கர்த்தா என்பவர் இருக்க வேண்டும். ஒரு மண்பானையை பார்த்தா அதை செய்தவர் ஒருவர் இருப்பார்னு எப்படி நம்ம அனுமானத்தால் அறிகிறோமோ, அதுபோல் இந்த உலகம் செய்யப்பட்ட பொருளாக பலவிதமான பகுப்பாக காணப்படுவதாலே இது கர்த்தாவை உடையது என்று தெரிவிக்கும்படியாக இருக்கு. அப்படி அந்த கர்த்தா இந்த உலகத்திற்கு எப்படி இருக்கிறார்? சர்வகாரண காரணர், நிமித்த காரணராக விளங்குகின்றார். நிமித்தம்னா அதன் பொருட்டு, இந்த உலகம் இருக்குன்னா இதுக்காக ஒரு பொருட்டாக இருக்கக்கூடியவர், உண்டாவதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த நிமித்த காரணமாக இறைவன் இருக்கின்றான். அப்படிங்கிறது தான் நிமித்த காரணம் ஒருவன் இருக்கிறான் என்று மதங்காகமம் நமக்கு முடிவாக இதனை எடுத்து கூறுகிறது. இதற்குத்தான் ஈஸ்வரவாதம் என்று பெறுவார்கள். நிமித்த காரணோ ஈசகான்னு மதங்காகமத்தில் அதை பற்றி சொல்லியிருக்கு. இவர் இந்த ஈஸ்வரன் எதற்காக ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும்? இவர் என்ன செய்கிறார்? இந்த பதி தலைவன் ஈஸ்வரன், ஈசன்னா பத்தின்னு அர்த்தம். பதி தலைவன், இவரை நாம் எதற்காக ஒப்புக்கொள்ள வேண்டும்? அவர் எப்படி இருப்பார்? சைவ சித்தாந்தத்தின்படி அந்த பதி எப்படி இருக்கார்ன்றதை சொல்லுது. சித்கண ஏகோ வியாபி நித்ய சததோதித பிரபு சாந்தஹாம் ஜயதி ஜகதேக பீஜம் சர்வானுகிராக சம்புஹு. இந்த சம்புஹு பரமேஸ்வரன் எப்படி இருக்கார்? சர்வ அனுகிராகா சம்புஹு, எல்லா உயிர்களுக்கும் அனுகிரகம் செய்யக்கூடியவராக இந்த சம்பு இருக்கிறார். சம்புணத்தீதி சம்புஹு அப்படின்னு சொல்கிறோம். இவருக்கு மற்ற இதெல்லாம் சொல்லும் பொழுது தத்துவ பிரகாசிக ஸ்லோகத்தில் முதல் விசேஷனம் என்ன சொல்லப்படுகிறது? சித்கணஹா. சித்கணஹா என்றால் ஞானக்கிரியாசக்தி சரீரர். ஞானசக்தி, கிரியாசக்தி, இந்த ரெண்டுமே கணம்னா சரீரம்னு அர்த்தம். சித்கணஹா, அந்த சித் சக்தியையே, சைத்தன்யத்தையே தனக்கு திருமேனியாக கொண்டு விளங்குபவர் இந்த பதி என்று சொல். சித்கணஹா ஏகஹா, அவர் பல அல்ல, பதி என்பது ஒன்றே ஒன்றுதான். அப்படி தத்ர பதி சிவஹா அப்படின்னு ஏகஹான்னு அந்த ஒருவராக சொல்லப்படுகிறது. வியாபி, எங்கும் நிறைந்திருப்பவர். நித்யஹா, அழிவற்றவர், தோற்றம் மறைவற்றவர், எப்பொழுதுமே பிரபுவாக விளங்கக்கூடியவர். ராகத்வேஷம் இல்லாமையினாலே சாந்தர் என்றெல்லாம் சொல்லி அனுகிராகா சம்புஹு. அனுகிரகம்னா அருள் புரிதல். அருள் புரிதல்னு ஒரு செயலை சொல்லப்படுகிறது. அருளுதல் என்பது தீட்சாவால் கிடைக்கக்கூடிய ஒரு செயல்.
ஒரு செயலை பண்ணணும்னா இந்த அனுக்கிரகம்னு சொன்னதாலேயே அனுலட்சணம்னு பேர். அப்படி அனுலட்சணத்தால் உபலட்சணம், உபலட்சணம்னு சொல்லுவான். இந்த உபலட்சணத்தால் என்ன கிடைக்குது? சிருஷ்டியாதி 4 கிருத்தியங்களும் கிடைக்குது. படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல். அருளல் மட்டும் பண்ணல, அதான் உயர்ந்த பயன். அந்த மோட்சம் என்பது பரம பலம், பரமபலம்னு பேர். அதுதான் பரமுக்தின்னு பேர். ஆகையினால இந்த முதல்ல அருளை சொல்லிட்டார். அதான் பகவானுடைய திருவருள்னு நம்ம சொல்கிறோம். இப்படி தொழிலில் பண்ணும் பொழுது பஞ்ச கிருத்தியமும் பண்ணுகிறார்னு சொல்கிறோம் அவர். இதெல்லாம் நம்ம ஆத்மாக்களினுடைய நன்மைக்காக அந்த கர்த்தாவாயாக இருந்து இதையெல்லாம் செய்கிறார். ஒரு காரியத்தை பண்ணணும்னா முதல்ல அவருக்கு அந்த காரியத்தை எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும், ஞானவானாக இருக்கணும். ஒரு குயவர் குடத்தை பண்ணுறாருன்னா குடத்தை எப்படி பண்ணணுங்கிற நாலேஜ் அவருக்கு முதல்லையே இருக்கும். அதுபோல் இந்த உலகத்தில் பஞ்சகிருத்தியம் பண்ணுறாருன்னா அவர் எல்லாம் அறிந்தவராகத்தான் இருக்க முடியும். ஞானம், அந்த திருக் சக்தி, சக்திமான்றதுக்காக சக்தா அப்படின்னு பேர் அந்த பரமேஸ்வரனுக்கு சொல்லும்போது சித்கணஹா ஞானக்கிரியா சக்தி சரீரஹா சக்தஹா என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதனால் இந்த பிரம்மம் பதி என்பது என்ன அப்படின்னா சுகஸ்வரூபம். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானா வேதம் சொல்லுது. இந்த சக்திங்கிறது என்ன? வித்யா. இந்த வித்தியினால வேத்யா, அறியத்தக்கவர் யார்? சிவன். அதை சொல்லுது. ஏஷா வித்யா ஹ்யயம் வேத்யா. ஏஷா சக்தி இருக்காளே அவள் வித்யா. இந்த வித்தியினால் அறியக்கூடியவர் யார்? வேத்யா. ஞேயா, ஞான ஞேய, ஞேய ஸ்வரூப வஸ்துவாக பரம்பொருளாக இருக்கிறவர் இறைவன் என்று நமக்கு கிடைக்கிறது. இந்த சித்துன்றது சக்தி, அறிவு சக்தி. அந்த சிவன் என்பவன் ஆனந்தமே வடிவமானவன். ஆனந்தோ பிரம்மா சொல்லப்படுது. சிதானந்தாத்மக சிவா விஜானமானந்தம் பிரம்மா. அப்படி அந்த பிருகதாரண்ய உபனிஷத்தும் சொல்லுகின்றது. இதிலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இந்த சக்தியோடு கூடியவன் தான் பதி, இறைவன். இந்த உலகத்தில் அவர் ஒருவர் தான் சர்வஜனாகவும் எல்லாம் செய்யக்கூடியவராகவும் ஐந்தொழில் ஆற்றக்கூடிய சர்வஜா சர்வ கிருத்து, எல்லாம் செய்ய வல்லமை பொருந்தியவர். சர்வ கிருத்து, சர்வம் கரோதீதி சர்வ கிருத்து, சர்வம் ஜானாதி இதி சர்வஜா என்றெல்லாம் விளக்கங்கள் சொல்லப்படும். இப்படியாக அந்த எவன் ஒருவன் சர்வஜனாகவும் சர்வ கர்த்தாவாகவும் விளங்குகிறானோ அவன்தான் பதி. சரி, இதில் இந்த ஞானம் கிரியை என்கிற எல்லாம் அறியும் தன்மை, எல்லாம் செய்யும் தன்மை எதுன்னு கேட்டால் அதுதான் சக்தி. அதற்கு தான் சக்தின்னு பேர். சக்தின்னா நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்? சக்தின்னா பிரகாசம். சக்தின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பிரகாசம், தத்துவம் பிரகாசம், தத்துவ பிரகாசம், சூரிய பிரகாசம். பிரகாசம்னா ஒளி, காந்தி, தேஜஸ். சிவனுடைய தேஜஸ், சிவனுடைய வீரியம், சிவனாகிற சூரியனுடைய பிரகாசம், அதாங்க சக்தி. அதை தான் தமிழில் நம்ம என்ன அழகாக சொல்கிறோம்? ஆற்றல், வல்லமை, வலிமை. இந்த சக்தி பலவிதமாக பேசப்படுது. சக்தி பேசப்படாத இடமே இல்லை. நம்ம உடம்புல சக்தி இருக்குது, தேக சக்திங்கிறோம். மனசில் சக்தி இருக்குது, மனசில் சக்தின்றோம். எல்லா பொருள்களிலும் இருக்குது. இந்த சக்தியினுடைய பிரகாசம் என்பது எப்படி இருக்குன்னா அதுவும் அப்படி தான். உற்பத்தி நாசம் இல்லாமல் சிவத்தன்மையோடு இணையாக இருக்கின்றது. சிவனுக்கு உள்ளப்பட்ட கூறப்பட்ட அத்தனையும் இந்த சக்திக்கும் இருக்கின்றது. அந்த ஞான சக்தியாகப்பட்டவள் இப்படியெல்லாம் அந்த சுகத்தை கொடுப்பவளாக ஞான கிரியா ரூபமான சக்தியாக சிவனுடைய பிரகாச ரூபிணியாக அனைத்திற்கும் மேலாக
இருக்கின்றாள். அதனால்தான் இவளுக்கு பராசக்தி. சம்ஸ்கிருதத்தில் பரான்னா மேலானேன்னு அர்த்தம், சக்தின்னா வல்லமைன்னு அர்த்தம். சிவனிடத்திலே இருக்கக்கூடிய மேலான சக்திக்கு பராசக்தின்னு பேர். அந்த பராசக்தி தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக, மூல காரணமாக விளங்குகின்றாள். இந்த சக்திங்கிறது ரெண்டு விதமாக இருக்கு. எப்படி? ஞான வடிவமாகவும் இருக்கு, அதே சமயத்தில் ஜடமாகவும் இருக்கு. சக்தி ரெண்டு வகையில் நமக்காக இருக்கு. இதை தான் சுவாமி கிட்ட இருக்கிற போது சிச்சக்தின்னு பேர். இந்த உலகங்களில் பொருளில் இருக்கிற போது ஜடசக்தின்னு பேர். சிச்சக்தி சேதனா ரூபா ஜடசக்தி ஜடாத்மிகா. பாசங்களில் இருக்கிற பொழுது அந்த சக்திக்குத்தான் ஜடசக்தி, பாசம், பிந்து பாசம், திரோதாயி பாசம்னு உபச்சாரமாக சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு கல்லில் ஒரு இரும்பு கோலத்தில் வலிமை இருக்க, அடித்தா வலிக்குத. அப்போ அந்த கல் பாறையில் கூட வலிமை என்ற சக்தியாக அம்பாள் இருக்கா. எல்லா பொருள்களிலும் நீக்கமா சர்வஸ்வரூபா ஏஷா பராசக்தி. அப்படி சர்வஸ்வரூபம்னா இந்த உலகத்தில் ரெண்டு டைப்பாக பொருள் இருக்கு. எப்படி இருக்கு? சிதஜித் ஸ்வரூபமாக இந்த பிரபஞ்சம் இருப்பதாலே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாமாகவும் அம்பாள் இருக்கா. எல்லாமாகனா நம்மளும் இருக்கமே. ஆமாம், அம்பாள் தான் ஸ்திரீ ரூபமாக இருக்கா. சிவன் தான் எல்லா ஆண் வடிவமாகவும் இருக்கார். எல்லா பொருள் அகிரிணையாகவும் அந்த இறைவன் தான் இருக்கார். அதனால் இந்த தத்துவங்களை எல்லாம் சொல்லும்போது மனுஸ்மிருதியிலே சொல்லியிருக்கார், த்விதா கிருத்வா ஆத்மனோ தேகம் அர்த்தேன புருஷோ அபவத் அர்த்தேன நாரி தஸ்யாம் ச விராஜமான சிர்ஜத் பிரபுஹு என்று மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஆகமங்களில் என்ன சொல்லுது? புல்லிங்கம் அகிலம் தேவாகா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்பாலும் சிவஸ்வரூபம். ஸ்ரீலிங்க பரமேஸ்வரி, ஸ்ரீலிங்கங்கள் எல்லாம் அந்த பராசக்தியினுடைய ஸ்வரூபம் என்று ஆகமங்கள் எல்லாம் சொல்லுது. வாகீஸ்வர ஜெகத்பிதா, வாகீஸ்வரோ ஜெகத்பிதா, வாகீஸ்வரி ஜெகன்மாதா. இப்படி லிங்கம்னு எடுத்துட்டா லிங்கம்ங்கிறது புல்லிங்கமாக சிவன் என்றும், பீடம் என்பது சக்தி என்றும், இந்த இரண்டும் சேர்ந்தது தான் லிங்கம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த சக்தி என்ன செய்கிறாள்? எல்லாவற்றையும் செயல்படுபவள், நமக்கு அருள் தருபவள் இந்த சிவனிடத்திலே இருக்கக்கூடிய சக்தி தான். சக்திக்கு என்ன ஸ்வரூபம் அப்படின்னு அடுத்த நிலைக்கு வரும். இப்போ சக்தின்னா சிவனிடத்தில் இருக்கு. இந்த சக்திங்கிறது ஒருத்தி தான். அவள் யாருன்னா சிவன்கிட்ட இருக்கக்கூடிய சிவசக்தி தான் பராசக்தி அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அந்த சக்தியை நாம் வழிபாடு பண்ணுறோம், உபாசனை பண்ணுறோம், பண்ணணும். ஏன்? அவள் தான் நமக்கு எல்லா பயனையும் கொடுக்குறான். சக்தோ யயாச சம்புஹு புக்தௌ முக்தௌ ச பசுகணஸ்ய தாமேகாம் சித்ரூபாம் ஆத்யாம் சர்வாத்மனா அஸ்மின் அத்தா. என்னுடைய நமஸ்காரம் அப்பேற்பட்ட சித்ரூபியாகவும் ஆத்யாவாகவும் இருக்கக்கூடிய அந்த பராசக்திக்கு உரியதாகட்டும். ஏன்? பசுகணஸ்ய புக்தவு முக்தவுச்ச. இந்த பசு பத்திக்கு அப்புறம் இரண்டாவது பொருளாக கூறப்பட்ட ஆன்மாக்கள், இந்த பசு கணங்களுக்கெல்லாம் புக்தவும் முக்தவுச்ச, சுகபோகத்தை கொடுப்பதற்கும் மோட்சத்தை கொடுப்பதற்கும் இந்த சக்தியினால்தான் சிவன் அந்த பிரபவாக விளங்குகின்றான், சிவன் சக்திமானாக விளங்குகின்றான். அதனால் பிரதான பூதா இந்த சக்தி. இந்த சக்தி எப்படி இருக்கா? சகலத்துக்கும் பிரதானமாக பிரதான பூதா சமவேதா. இந்த சக்தியை எப்படி சொல்கிறோம்? சக்தி ரெண்டு நிலையில் இருக்கிறதா ஒத்துக்கிறோம். முதல்ல பார்த்தோம் சித்து அச்சித்துன்னு. இப்போ வேற ஒரு வகையில் ரெண்டு வகையாக இந்த சக்தி இருக்கு. அது என்ன வகை? ஒன்று அந்த பரசிவத்தோடு இணைந்து வேறுபடாமல் நிற்பது ஒரு நிலை, வேறுபட்டு நிற்பது ஒரு நிலை. வேறுபடாமல் அபிண்ணமாக இருக்கக்கூடிய சக்திக்கு சமவேத சக்தின்னு பேர். இரண்டர், அவ வேற இவ வேற இல்லை.
அப்படி இருக்கிற சக்திக்கு சமவேதா சக்தின்னு பேர். இன்னும் ஒருத்தி அவள் தனியாக இருப்பா, ஜடமாக இருப்பா, அதை வச்சு உற்பத்திகளை எல்லாம் பண்ணுறோம். அப்போ அதை நாம் கையகப்படுத்துகிறோம். நமக்கு ஒரு நெல் பயிரிடணும்னா நம்ம நிலத்தை உழுது பயிரிட்டு அதுலேருந்து நம்ம எடுக்கிறோம். நிலம் நெல்லை கொடுக்காது, நம்ம அதில் உழைக்கணும். அதுபோல் உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய ஜெகத்யோனியாக விஸ்வயோனியாக எல்லாவற்றிற்கும் முதற்காரணம் என்று சொல்லக்கூடிய உபாதான காரணமாக 2 வச்சிருக்கார். அதுலேருந்து தான் இந்த உலகத்தெல்லாம் படைக்கிறார். அது மகாமாயா மாயான்னு 2, அதுவும் சக்தி தான். ஆனால் அதெல்லாம் ஜடம், பாசம். அவெல்லாம் எப்படி இருக்கார்னா பிந்துன்னு சொல்லுவோம், குண்டலினின்னு பேர். பிந்து என்றாலும் குண்டலினி என்றாலும் மகா மாயா என்றாலும் ஒன்று. ஆனால் அந்த சக்தி ஜடம், அதனால் அது சுவாமி கூட சேராது. சுவாமி அதை கலக்கினா உற்பத்தி ஆகும். அது எப்போ அந்த சுவாமி கிட்ட அபிண்ணமாக இருக்கிற ஞான சக்தியினால் உலகத்தை படைக்கணும்னு அவர் இச்சா சக்தியால் நினச்சி ஞான சக்தியினால் அந்த பிந்துவை அப்படி அருட்பார்வையினால் நோக்குகிறாரோ அப்போ அங்கே கிரியாசக்தியால் உற்பத்தி பண்ணுது அந்த பிந்து என்கின்ற குண்டலினி சக்தி. இந்த பிந்துங்கிறது மிக பெருசு. ஒரு பெரிய 10 ஏக்கர் நிலத்தில் நாத்தங்கால்னு ஒரு கால் காணி அரை ஏக்கர் வச்சுருப்போம். அங்கே தான் விதைப்பான். அங்கேருந்து உண்டாகிற நாற்றை எடுத்து தான் எல்லாம் நடுவோம். அதுபோல் எங்கே அருட்பார்வை பதிகிறதோ பிந்துவில், அந்த பதிந்த இடத்துக்கு சிவ தத்துவம்னு பேர். தத்துவம் வேற, சிவம் வேற. சக்தி வேற, சக்தி தத்துவம் வேற. தத்துவம் பாசம், சக்தி சித்து. இதையும் அதையும் போட்டு குழப்பிக்க கூடாது. அந்த கலக்கப்பட்ட இடத்துக்கு சிவதத்துவம்னு பேர். அப்போ கலக்கப்படாத இடத்துல எல்லாம் போய் ஒடுங்கிடும். எங்கே ஒடுங்குகின்றதோ, எங்கே அங்கிருந்து உற்பத்தி ஆகிறதோ அதற்குத்தான் சக்தி பிந்து ஸ்தானம் என்று பேர். அதுதான் லிங்கம். எல்லாம் அங்கேருந்து அந்த லிங்கத்தில் இருந்து உண்டாகிறது, லிங்கத்திலேயே எல்லாம் போய் ஒடுங்குகிறது. அதனால தான் இந்த சிவனும் சக்தியுமாக தான் எல்லாம் இருக்கு. அந்த சிவன் இந்த உயிர்களுக்கு 5 தொழிலாற்றி முக்தி கொடுக்க வேண்டும் என்றால் தன்னுடைய சக்தியினால் தான் செய்கிறார். இந்த சக்தியை தவிர இவருக்கு வேற ஒரு கரணமும் கிடையாது. இந்த சக்தி எப்படி இருக்காளாம்? முதல்ல சொன்ன சித்கனஹா, பரமேஸ்வரன் ஞானக்கிரியா சக்தி சரீரராக இருக்கிறாள்னு சொல்லும். இந்த சரீரம்னா தெய்வத்திற்கு 2 விதமான இலக்கணம் சொல்லப்படுகிறது. ஒன்று ஸ்வரூப லட்சணம்னு ஒன்று, மற்றொன்று தடஸ்த லட்சணம்னு ஒன்று. ஸ்வரூப லட்சணம்னா இயல்பாக அது இருக்கக்கூடியது. தடஸ்த லட்சணம்னா ஒரு குறிப்பிட்ட வஸ்துக்களிலே நிலைத்து நின்று பயனளிப்பது. இப்படி உருவம் முதலானவைகளில் இருக்கின்ற பொழுது அதற்கு தடஸ்த லட்சணம்னு பேர். உருவம் இல்லாத எங்கும் நிறைந்து பண்புமயமாக தர்மமாக இருக்கின்ற பொழுது அதற்கு அதாவது அதற்கு ஸ்வரூப லட்சணம். ஸ்வரூபம்னா தன்னுடைய சொசிய ரூபம் ஸ்வரூபம்னு வச்சுக்கணும். ஸ்வரூபம்னா வெறும் அழகு ஆகிருத்தின்னு வச்சுக்கூடாது. தன் பண்பு, இறைவனுக்குள்ள சர்வஜத்வாதி 6 குணம் 8 குணம் 10 குணம், அந்த பண்பு மயமாக எங்கும் இருக்கிறார், எதிலும் இருக்கிறார், எந்த காலத்திலும் இருக்கிறார், குன்றாத வல்லமை உடைமை, இப்படியெல்லாம் பலவிதமான பண்புகளோடு இருக்கிறார். ஆகையினால அந்த இறைவன் பதி என்பது எப்படி இருக்கின்றது? 2 நிலையில் இருக்கு. அதனால் சைவ சித்தாந்தத்தில் பதியை எப்படியெல்லாம் நாம் ஒப்புக்கொள்கிறோமோ அதே போலவே சக்தியையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். இருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிவன் அருவ நிலையில் இருக்கிறார், அதற்கு பிறகு உருவ நிலைக்கு வருகிறார். இந்த உருவமும் அருவமும் அருவத்திலிருந்து உருவமாகும் பொழுது நடுவிலே 2ம் கலந்ததாக ஒரு உருவம் இருக்கிறது. அதற்கு பாவாகாரம்னு பேரு. அதுதான் லிங்கம். இப்படி அந்த சிவம் எப்படி இருக்கார்? சாந்த சர்வகிருதவ்யய சகலவித் சுவான்ய பிரகாசோ ஜலோ
சித்தாந்த சராவளியில் திரிலோச்சன சிவாச்சாரியா சொல்கிறார். அப்படி சொல்லும்போது சித்கணஹா வியாபி முக்த சசக்திரமலோப்யுத்யோகவான் பிரம்மகா, பிரம்மங்களையெல்லாம் கடந்து நிற்பவர். இப்படியெல்லாம் பதி லட்சணம் நிறையா இருக்குது. சிவஸ்வரூப லட்சணம், பதி லட்சணம், அதையெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி எல்லா ஆகமங்களும் மிகச் சிறப்பாக காரண காரியங்களோடு அந்த பதியினுடைய ஸ்வரூப லட்சணத்தை மிக அழகாக விளக்குகின்றது. அதிலே அந்த இறைவனுக்கு உருவம் என்று சொன்னால் சிவம் என்பது நிஷ்களம், நபும்சக லிங்கம். அதுக்கு லிங்கம் பேர் ஒன்றுமே கிடையாது, நாமம் ரூபம் எதுவுமே கிடையாது, நிஷ்களம்னு சொல்லுவோம். களம்னா சாந்தியாதி கலைகளுக்கு அப்பாற்பட்டது. நிர்கதம் களம், களம்னா அவயவம்னு அர்த்தம். பகுத்து அறிய முடியாத பரஞ்சோதியாக இருக்கிறது. அப்படி அதை மிக அழகாக சொல்லுவார். தண்டாகாரம்னு சொல்லுவோம். அவிபக்தாவயவாம், இன்னது இது தலை இது கை கால்னு நாம் பகுத்து உணர முடியாத அளவுக்கு பெருஞ்சோதியாக இருக்கக்கூடிய நிலைக்கு அரூபம் நிஷ்களம்னு பேர். கலங்க ரகிதம், நிஷ்களம், நிர்மலம்னு பேர். அந்த மாசிலா மணி பிழம்பாக இருக்கக்கூடியது. அடுத்தது உருவத்திற்கு வருகின்றார். உருவம் ஏன் என்று சொன்னால் யோகினாஞ்ச யதீனாஞ்ச ஞானினாம் தியான பூஜா நிமித்தம் ஹி நிஷ்களம் சகலம் பவேத். தியானம் செய்ய வேண்டும், பூஜை செய்ய வேண்டும், நாமெல்லாம் உபாசிக்க வேண்டும். நம்மிடத்திலே இருக்கக்கூடிய சாதாரண அர்க்கத்ரோண பிரபிருதி குசுமைன்னு ஏதோ ஒரு 2 புஷ்பங்களை எடுத்து சிவாய நமஹான்னு நம்ம அர்ப்பணம் பண்ணுவதற்கு ஒரு இலக்கு தேவை. எங்கேயும் இருக்காருன்னா எங்கே பூ போடுவோம். ஆகையினால தியான பூஜா நிமித்தம் ஈ நிஷ்களம் சகலம் பவேத். அந்த நிஷ்களமானது சகலமாக ஆயிற்றான். எப்படி வந்தது அப்படின்னார், பஞ்சமந்திர தனு ஸ்ரீமான் சாக்தேனானேன சகலோ விக்னேயோ நிஷ்கள சிவா. இந்த சக்தியாகிய ஞானக்கிரியா சக்தியினால்தான் இந்த சரீரத்தை அவர் ஏற்கிறார். சரீரமாக மாறிவிடவில்லை. நம்ம சரீரத்துக்கும் இறைவனுடைய சரீரத்தும் வேறு வேறு. நம்ம சரீரம் ஆத்மா சித்து, சரீரம் அச்சித்து. சிவனுக்கு சக்தி சித் சக்தியே சரீரம். அப்போ சக்தியும் சித்து, அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிவமும் சித்து. அதான் வித்தியாசம். நன்னா புரிஞ்சு. அப்போ அந்த பரமசிவத்துக்கிட்ட சமவாயமாக ஒரு சக்தி இருக்கான்னு சொன்ன இல்லையா, அந்த சக்தி அதுகிட்டேந்து வெளிப்படுது. எப்படி? அதுவும் 5 நிலையில் வரா. சிவம் எப்படி வர்றார்? சிவம் அநாகத சிவம், ஆகத சிவம், சதாசிவம், மகேஸ்வரன், ருத்ரன், இப்படி படிப்படிப்படியாக ஈசானன் வரையில் வரா. இதெல்லாம் வாட்ஸ் மாதிரி. சகசிர கோடி பிரதீகாசம், 1000 கோடி சூரியன் ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், அதனுடைய தசாம்சமாக கோடி சூரியன், அதுக்கப்புறம் அதுலேருந்து அயுத சூரியன், அதுக்கப்புறம் சகசிராதித்ய சங்காசம்னு வரும், அதுக்கப்புறம் ஆதித்ய சங்காசம்னு வரும், அதுக்கும் கீழே வந்தால் அக்னி ஜுவாலாமயம்னு வரும். படிப்படிப்படியாக அந்த வோல்டேஜ் கரண்ட்டில் எப்படி குறையுதோ அதுபோல் பரம்பொருளிடமிருந்து பல ஒரு பெரிய அகண்ட ஜோதியிலிருந்து சிறு சிறு விளக்காக பலதை ஏற்றி வைப்பதைப் போல பல உருவாகின்றன. எதற்காக? ஐந்தொழில் ஆற்றுவதற்காக. தொழில்னு சொன்னால் அனுகிரகம், சர்வானுகிரக சம்புகுன்றீங்களே. அனுகிரகம் பண்ணோன்னா உடம்பு வேண்டாமா? ஒருத்தர் ஒரு காரியம் பண்ணணுன்னா முதல்ல உடம்பு வேணும். உடம்பு இல்லாதவாளால் ஏதாவது காரியம் செய்ய முடியுமா? அப்போ பரமேஸ்வரன் உயிர்களுக்கு ஐந்தொழில் ஆற்ற வேண்டுமானால் அம்பிகையை உடலாக ஏற்கத்தான் வேண்டும். அம்பிகை தான் உடலாக இருக்கா. எப்படி இருக்கா அப்படிங்கிறத அது சொல்லுது. பராசக்தே சகசிராம்சாத் ஆதிசக்தி சமுத்பவா. ஆதிசக்தி சகசிராம்சாத் இச்சாசக்தி சமுத்பவா. இச்சாசக்தி சகசிராம்சாத் ஞானசக்தி சமுத்பவா. ஞானசக்தி சகசிராம்சாத் கிரியாசக்தி சமுத்பவா என்று மாதுள சுத்தாக்கியத்தில் ஆகம ரகசியத்தில் இதை பற்றி தத்துவ வர்ணன படலத்தில் ரொம்ப தெளிவாக சிவலிங்கம், அதனுடைய பஞ்ச சாதாக்கிய லட்சணங்கள்,
அதில் சக்தியினுடைய ஆவசியகதா, சக்தி தான் அந்த ஞான வடிவமாகவும் பிரம்ம வடிவமாகவும் கிரியா வடிவமாகவும் அம்பாள் தான் இருக்கா லிங்கத்தில். லிங்கத்தில் பிரியாமல் இருக்கா. அங்கே எப்படி பரசிவத்தில் அபிண்ணமாக இருக்கின்றாளோ, அனபகாமினியாக இருக்கிறாளோ, அதே போல சிவலிங்கத்தில் அந்த யோக சக்தியாக சிவனுடைய ஆவடையாரிலேயே அம்பாள் இருக்கா. சிவன் பானம் லிங்கம், அது சிவம். இந்த கோமுகை என்பது சக்தி. அந்த சிவனும் சக்தியும் சேருவது தான் லோகத்தினுடைய பாவாகாரம். இந்த 5 விதமான பஞ்ச சாதாக்கிய பாவனை. சாதாக்கியம்னா என்னங்கிறத ரொம்ப தெரிஞ்சுக்கணும். சிவம் பராத்பரம் சூக்ஷ்மம் நித்தியம் சர்வகதம் அவ்யயம் அனிந்திதம் அனௌபம்யம் அப்பிரமேயம் அனாமயம் என்று அந்த வாதுள சுத்தாக்கியத்தில் சொல்லப்படுகிறது. சிவம்னு என் பேர் சுத்தத்வாத் சிவமுத்திஷ்டம் பராதூர்துவம் பராத்பரம், எல்லாவற்றிற்கும் மேலாக இருப்பதால் இதற்கு பரம்னு பேர். வியோமாதீதம் சூக்ஷ்மம், பரமாகாசத்துக்கும் மேலே இருக்கிறதால சூக்ஷ்மன்ற ஒரு சிறப்பு பெயர். நித்தியம் காரணம். நித்தியம்னா எல்லாத்துக்கும் எது காரணம், அந்த காரணத்துக்கும் எது காரணம்னா கடைசி காரணம் இதான். விதைக்கு மரம் காரணமா, மரத்துக்கு விதை காரணமானா முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கும். அப்போ கடைசியில் எதையாவது ஒன்று ஒத்துக்கணும். விதை இருந்து தானே மரம் வரணும், மரம் இருந்தால் தானே விதை வரும். அப்போ ஏதாவது ஒன்று நாம் ஒத்துக்கணும். அதுபோல் சர்வகாரண காரணமாக இருக்கக்கூடியவர், நித்தியமாக இருக்கக்கூடியவர் இந்த சிவனும் சக்தியும் தான். அவளுக்கு எப்பயுமே ஆத்யந்தரகிதம் நித்தியம். அதான் சொல்ற நித்தியம் காரணம் வியாப்தியா சர்வகதம். வியாப்தியா சர்வகதம் புரோக்தம். அந்த சிவனும் சக்தியும் இல்லாத இடமே இல்லை, எங்கேயும் வியாபிச்சிருக்கு. இங்கே இல்லை அங்கே இல்லைன்னு சொல்லிட்டா பத்திங்கிற தன்மை இல்லாமல் போயிடும். ஆகையினாலே அதை சொன்னார். அக்ஷீணாத் அவ்யயம் பவேத், குறைவற்ற ஆற்றலை உடையதாலே அதற்கு அவ்யயம் அழிவற்றதுன்னு பேர் வந்து. அமலோ நிந்திதம், எப்பயுமே அமலம் மலமற்றவராக இருப்பதாலே அனிந்திதம்னு அந்த பிரம்மத்துக்கு பேர். அசாதிருஷ்யாத் அனௌபமம், ஒப்பிட்டு கூற முடியாது. இது போல இருப்பார், அப்படி இருப்பார், இப்படி இருப்பார்னு எந்த உபமானமும் சுவாமிக்கு சொல்ல முடியாது. அசாதிருஷ்யாத் அனௌபமம் பிரமாண வதிரிக்தத்வாத் அப்பிரமேயமிதி ஸ்மிருதம். இது இப்படி தான் இருக்குன்னு அளவுகோலால் எந்த காலத்தாலேயோ திக்காலேயோ அதை க்ளீனாக சொல்லிட முடியாது. ஆகையினால அது அப்பிரமேயம், அளவிட முடியாததுன்னு அர்த்தம். நிர்குணத்வாத் விசேஷேன அனாமயமிதி ஸ்மிருதம். இந்த பரம்பொருள் இருக்க அது குணம் இல்லை, நிர்குணம்னு பேர். அப்படி நிர்குணமாக இருப்பதால் அதுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை, சாந்தம்னு பேர். ஆகையினால அது அனாமயம். ஆமயம்னா நோயின்னு அர்த்தம், மாசுன்னு அர்த்தம். மாசற்ற ஜோதியாக அந்த பரம்பொருள் அனாமயம்ன்ற பெயர் படுகிறது. இப்படியே இத்தேதைர் லட்சணைர் யுக்தம் சிவரூபமிகோச்சதே தான் சைவ சித்தாந்தத்தில் சிவஸ்வரூபம். அதில் சிருஷ்டியர்த்தம் சர்வ தத்துவானாம் லோகஸ்ய உற்பத்தி காரணம் யோகினாம் உபகாராய ஸ்வேச்சையா சிந்தித சிவா. தன்னுடைய விருப்பத்தின்படி தானே நினைக்கிறார். தச்சிவேது பராசக்தி சகசிராம்சேன ஜாயத்தே. அவர் நினைச்ச மாத்திரத்தில் தன்னுடைய அம்சத்திலேருந்து பராசக்தி வெளியே வந்தாளாம். அதுலேருந்து ஆரம்பித்து தான் உங்களுக்கு சொன்னேன். ஆதிசக்தி சகசிராம்சாத் இச்சாசக்தி சமுத்பவா. இச்சாசக்தியிலேருந்து ஞானசக்தி, ஞானசக்தியிலேருந்து கிரியாசக்தி. ஏதாவை சக்தய பஞ்ச, 5 விதமான சக்திகள். நிஷ்களாச்சேதி கீர்த்திதாக. இந்த 5 சக்தியும் நிஷ்கள சக்தின்னு பேர். இவாதான் நிவர்த்தியாதி கலை, சாந்தியதீதாதி 5 கலைகள் இவாதான். அவளுக்கு சாந்தியதீதாதி பேர் உண்டு. இவாள்லாம் நிஷ்களாச்சேதி கீர்த்திதா. சிவசிருஷ்டிரியம் புரோக்தா சக்தினாம் சிருஷ்டிருச்சியதே. சக்தி சிருஷ்டி, சிவசிருஷ்டியை பார்த்தோம். சக்தியும் படைக்கிறா. அவன் என்ன படைக்கிறா? உருவத்தை படைக்கிறா. அம்மா தானே நமக்கு உடம்பெல்லாம் கொடுக்கிறா. உருவத்தை கொடுக்கிறது அம்மா தான், உயிரை கொடுப்பது அப்பா. அதுபோல மந்திரம் ஜீவம்,
அந்த சரீரம் அம்மா கொடுக்குறது. நம்மளுடைய உடம்புலேயே 3 அம்சம் அப்பாவுடையது, 3 அம்சம் அம்மாவுடையது. அதனால் யோகினாஞ்ச யதீனாஞ்ச ஞானினாம் மந்திரினாம் ததா தியான பூஜா நிமித்தாய சகலம் நிஷ்களம் பவேத். அந்த நிஷ்களமான பரம்பொருள் சகலமாக உருவமாக ஆகிறது. எப்படி கருவிலே உருவாகி, கருவில் உருவாகி குழந்தையாகி உடம்பாகி வருதோ, அப்படி தனு கரண புவன போகங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவள் யாருன்னா சுத்த லோகத்துக்கு சுத்தமாயா, அசுத்த புவனத்துக்கு அசுத்தமாயா. இவர்கள்தான் அங்கே வசிக்கக்கூடிய உயிரினங்களுக்கு, ஆத்மாக்களுக்கு உடலை கொடுக்கிறார்கள், வசிப்பிடமான புவனத்தை கொடுக்கிறாள், அவர்களுக்கு சகலவிதமான அந்த உடல் போகத்திற்கு கருவிகளான தத்துவங்களை கொடுக்கிறாள். அவள்தான் அங்கே ஞானம், போகம், கர்மா எல்லாத்தையும் கொடுக்கிறாள். அதான் சொல்கிறார். இதற்கு தாங்க சாதாக்கியம் பஞ்சதா புரோக்தம் தேஷாம் சாதாக்கியம் உத்பவா. அதனால் இந்த 5 தான் சாதாக்கியம்னு பேர். சிவசாதாக்கியம், அமூர்த்த சாதாக்கியம், மூர்த்தி சாதாக்கியம், கர்த்திரு சாதாக்கியம், கர்ம சாதாக்கியம்லாம் பேர். இந்த பஞ்ச சாதாக்கியத்தை தெரிஞ்சிக்காம நாம் சக்தியை உணரவே முடியாது. இந்த சக்தி எப்படி இருக்கான்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நிஷ்களத்தில் 5 வகை பார்த்துட்டோம். சகல நிஷ்களம், சகலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வுது. அரூபமாக இருக்கின்ற பொருள் உருவமாக வர்றதுக்குள்ள இந்த 2ம் கலந்த மாதிரி ஒன்று இருக்கு. அதுக்கு பேர் சகல நிஷ்களம்னு பேர். அதுதான் லிங்கம், பாவாகாரம். நமக்கு லிங்கம் அப்படி பானமாக தெரியுது. ஆனால் அதுவே சிவனுடைய உடம்பா, உருவமா, அதுக்குள்ளே 5 தலை 10 கையில் பத்மாசனத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு உருவத்தை பார்க்கலாம். தெரிகிற உருவம் ஒன்று, அதனுள் எண்ணுகின்ற உருவம் ஒன்று. ஆக அருவமும் இருக்கிறது, உருவமும் இருக்கிறது. ஆகவே சிவலிங்கம் ரூபாரூபம், சகல நிஷ்களம். அதில் யார் இருக்கான்னா சதாசிவர். சதாசிவர், அந்த சிவர் தான் எப்பயும் இப்படி இருக்காராம் லிங்க வடிவத்தில். சதாசிவர், சதான்னா எப்பொழுதும்னு ஒரு அர்த்தம். அப்படி சகல நிஷ்கள திருமேனி, இதை தான் சொல்கிறார் சிவபூஜா ஸ்தவத்தில் ரொம்ப அழகா. சக்தின்னா யாரு அங்கே சொல்கிறார். யஸ்யாமௌஷத பூஷண துவனிமயி மூர்த்தி பரா பைந்தவி தேயா சங்கர மந்திர தந்திர நிரதை ஞான கிரியாங்கி சிவா சர்வைஸ்வர்ய சுகப்பிரதா நிருபமா சாதாசிவி நிர்மலா நித்யாக்யாய சதாசிவாய மகதே சாந்தாய தஸ்மை நமஹ. இப்படி அந்த பஞ்ச மந்திர தனுவாக சதாசிவர் என்கின்ற உருவம் இருக்கின்றது, தேகம். அது யாருன்னா சக்தி தான். இப்போ 2 புரிஞ்சுக்கணும். அந்த பரம்பொருள் சிவத்துக்கும் இந்த சதாசிவருக்கும் வேறா ஒன்னான்னு கேட்டால் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, தர்மம் தர்மின்னு புரிஞ்சுக்கணும். தர்மம்னா பண்பு, குணம்னு வச்சுக்கணும். அந்த அருவமாகிய குணம் இந்த உருவமாகிய சதாசிவர் உருவத்துக்குள்ளே வந்து உரைகிறது. இந்த உருவத்தை உடையவர் ஒருத்தர், அவர் தான் சிவம். அது அவருக்கு உருவம் இல்லை. அவர் இந்த உருவத்துக்குள்ளே இந்த உருவத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளே வருகிறார், தர்மி. இதை உங்களுக்கு எப்படி சொல்லலாம்னா, கற்கண்டு இருக்கு, கற்கண்டில் இனிப்புன்னு ஒன்று இருக்கு. இனிப்பு கண்ணுக்கு தெரிகிறதா? கற்கண்டு கண்ணுக்கு தெரியும். கற்கண்டுங்கிறது இனிப்பை உடைய பொருள், ஆனால் இனிப்பு கண்ணுக்கு தெரிவதில்லை. அதுபோல சதாசிவர் தான் நமக்கு கண்ணுக்கு தெரிவார். அந்த சதாசிவர் இதயத்துக்குள்ள சிவன் வந்து எப்படி இருக்கார்னா நிஷ்களமாகவே இருக்கார். சிவன் திரிவதில்லை. அங்கதான் பால் தயிரான மாதிரி அவர் விகாரம் அடைவதே இல்லை. இதை தான் சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார். பரானபேட்சம் சிவசம்ஞமஸ்ய ரூபம் பராபேட்சமபி ஸ்ருதிஜ்ஞா சக்தியாக்கியமாகுஸ்தத அபின்ன ரூபா சதர்ம ஈச சச்ச தர்மி ரூபா. சிவன் என்பவன் தர்மி ரூபன்.
சதாசிவர் என்பவர் தர்ம ரூபர். அந்த தர்மம் இங்கே தர்மியாக அந்த பரமசிவத்துக்கு இந்த தர்மமாக இது இருக்கு. இதை எப்படி சொல்லுவா? சிவன் சக்தி. இதை எப்படி சொல்லுவது என்று கேட்டால் ஆகமங்கள் ரொம்ப அழகா சொல்லிது. அம்பாள் எப்படி இருக்காளாம்? வன்னே ருஷ்ணவ சக்தி அவினா பாவினி விபோ. நெருப்புல சூடு போல, நெருப்புல சூடு இருக்கு. அது தண்ணியை வச்சா கொதிக்க வைக்குது, சாதத்தை வச்சா சமைச்சு வைக்குது. அப்போ இந்த வகையெல்லாம் அதற்கு எதனால் வருது என்றால் அதற்கு இருக்கக்கூடிய சக்தி ஒன்றே ஒன்று தான், வெப்ப சக்தி. அப்படி இருக்கலாம். வன்னேர் உஷ்ணவ சக்தி அவினா பாவினி பிபோகோன்னு சுப்ரபேதாகமத்தில் விநாயக பெருமானுக்கு சுவாமி உபதேசம் பண்ணுறார். அப்படி அது இருக்கு. அந்த இதை சொல்லுகின்ற பொழுது சொல்றார், சக்திஹீன சிவோ நாஸ்தி சிவஹீனா ந சக்திகா. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லோகத்தை இயக்கிறதுல ரெண்டு பேரும் சேர்ந்தே அதெல்லாம் செய்யறான். சக்திஹீன சிவோ நாஸ்தி சிவஹீனா ந சக்திகா தஸ்மாத்து சிவமயம் தேவம் ஜெகதேதச்சராச்சரம். இந்த உலகத்தையெல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்ணுக்கு தெரிகிற உருவம் அதான் சராச்சரம். இந்த ஜெகத்து, இந்த உலகத்தெல்லாம் பார்த்தா சிவமயம் சிவமயம்னு போடுவோம், சக்தி மயம்னு போடுறது இல்லை. ஏன்? சக்தி உள்ள தர்மமாக இருக்கு. சிவனுடைய தர்மம் சக்தி. நம்ம உடம்புல சக்தி இருக்கானா? ஒரு சொம்ப தூக்குறோம், எனக்கு வலிமை இல்லை வலு இல்லைன்றோம். அப்ப உடம்புக்குள்ள தேக சக்தி எப்படி மறைஞ்சிருக்கு, அதுபோல இறைவனுடைய சக்தி என்பவள் இறைவனுடைய தர்மமாக ஞான கிரியா ரூபமாக விளங்குகிறார். இப்படியாக இந்த தெய்வத்தை பற்றி சொல்லும் பொழுது 3 வகையை தெரிஞ்சுக்கணும். தத்துவம், மூர்த்தி, பிரபாவம். தத்துவம்னு ஒன்று, மூர்த்தின்னு ஒன்று, பிரபாவம்னு பேர். அதில் இந்த இத்தம் சாதா சிவம் ரூபம் லிங்க பீட சமன்விதம் தஸ்மாதாக்கிய பிரபாவஸ்து வர்ணித்தும் நைவ சக்கியதே. அந்த சிவசக்திகளினுடைய பிரபாவம் மகிமை இருக்கே, அதை யாராலும் வர்ணிக்கவே முடியாது, எடுத்தே சொல்ல முடியாது. எப்படி அப்படின்னா, மூர்த்தயஸ்தீஸ்வராத்யாக சகலா இதி கீர்த்திதாக. இந்த மூர்த்திகள் பலவிதமான உருவங்கள்லாம் இருக்கே அம்பாளுக்கு, சிவனுக்கு 25 மூர்த்தம் இருக்குது, அம்பாளுக்கு பலவிதமான மூர்த்தங்கள்லாம் இருக்கே. இதெல்லாம் என்னன்னா சகலம். கலான்னா அவயவத்தோடு கூடிய உருவமாக இருக்கக்கூடியது. யத்வத் சதா சிவ புரோக்தா தத்வதீஸ்வர உச்சத்தே. அந்த சிவன்லேருந்து தோன்றிய சதாசிவன் எப்படியோ அதே தன்மையிலேருந்து ஒரு 1000 வாட்ஸ் குறைவாக ஈஸ்வரன் தோன்றுகிறார். இந்த சதாசிவன் கிட்டக்க அவர் எதுக்காக வந்தாரோ, அவர் ஒருத்தர் வந்துட்டார்னா அவர் கூடயே ஆதிசக்தி வந்துடுது. பராசக்தியிலேருந்து தோன்றிய ஆதிசக்தி சதாசிவனுக்கு சக்தி ஆயிடுறா. அவளுக்கு மனோன்மணின்னு பேர். அப்புறம் சதாசிவர்கிட்டேருந்து வந்த ஈஸ்வரருக்கு கௌரிங்கிறவ சக்தியாக வந்துடுறா. ஏன்னா அவர்கள்லாம் காரியம் செய்யணுமே. அடுத்ததாக ருத்ரன்கிட்ட வரும்போது உமா என்பவராக வந்துடுறார். இப்படியாக சுவாமி எத்தனை உருவம் எடுத்தாலும் சரி, அத்தனையிலும் சக்தியும் ஒவ்வொரு பெயரும் உருவத்தையும் கொண்டு வந்து கொண்டே பரவிக்கொண்டே இருக்கின்றாள். இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் பூஜை இல்லை, சைவாகம பூஜை. ஏன்னா இந்த அம்பாளினுடைய சக்தியை பிரபாவத்தை சொல்கிறதே முடியாது. இதில் உபாசனாக்கிரமம், பக்தி வேற உபாசனை வேற. பக்தின்னா அன்பு செலுத்துறது, உபாசனைன்னா ஒரு ப்ரொசீஜராக ஒரு வழிமுறையோடு நெருங்குவதுன்னு அர்த்தம். அவ கிட்டக்க போகிறதுக்கு ஒரு வழிமுறையை பின்பற்றுவது தான் உபாசனா முறை. அதான் ஆகமத்தில் அனுஷ்டானம், பூஜை, உற்சவம், பிரதிஷ்டை இப்படியெல்லாம் கிரியாக்கிரமங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆகம பூஜையில் இந்த அம்பாள் எப்படியெல்லாம் இருக்கின்றாள், லிங்கத்தில் அப்படி இருக்கா. அடுத்தது உருவம், சோமாஸ்கந்தர் முதலானதெல்லாம் உருவம். இல்லை, தத்துவம் என்பது நிஷ்களம், மூர்த்தி என்பது சதாசிவம், கலசம், கும்பம், சூலம் இதெல்லாம் ஒரு இலக்கு உருவம், சிம்பாலிக் வர்ஷிப்னுவோம். அடுத்தது பிரபாவம்னா அதனுடைய மகிமை.
25 சிவமுகூர்த்தம், 64 சிவமுகூர்த்தம் அம்பாளுக்கு. அதே போல் 25 அம்பாளினுடைய தேவியினுடைய விபவ மூர்த்தங்கள், அம்பாளினுடைய சக்தி லீலா மூர்த்தங்கள், இப்படியெல்லாம் அம்பாளுக்கு நிறையா இருக்குது. இதையெல்லாம் தான் ஆகமங்கள் என்ன சொல்லுது? தத்துவம், மூர்த்தி, பிரபாவம் என்பது பெயர். இந்த சிவனோடு கூடியிருக்கிற போது அதற்கு நிஷ்கலா சக்தின்னு பேர், பிரிந்திருக்கிற போது சகலா சக்தின்னு பேர். அதனால தான் லிங்கம் பீடம் கிரியாசக்தி சாசக்தி மிஸ்ர ரூபிணி. நிஷ்கல ரூபமாக 5 பார்த்தோம். சிவலிங்க பிண்டிகையில் கோமுகையில் இருக்கா பாருங்க, அவளுக்கு சகலாகலம் சகல நிஷ்கலம் மிஸ்ர ரூபிணின்னு சொல்லுகிறது அம்சுமதாகமம். லிங்கே வாமே ஸ்திதா சக்தி சகலாசா மனோன்மணி. அந்த லிங்கம், ஒரு லிங்கம்னா உருவம், அருவுருவம், அரூபம் மூணையுமே சொல்லும். லிங்கம் திரிவிதமுக்தியுக்தம் வியக்தாவியக்தோ பயாத்மகம். வெளிப்பட்டது, வெளிப்படாதது, வெளிப்பட்டும் படாமலும் இருப்பது, 3 வகையிலேக்கும் லிங்கம்னு பேர். லிங்கம்னா தெய்வம் இருக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருப்பது. இந்த சக்தி இந்த உலகம் பூரா சக்திமயமாக தான் இருக்கு. ஜகத் சக்திமயம் வித்யாத் சக்திம் பிரேரயிதா சிவா. இவ அப்பா அம்மாவை போல இருக்கின்ற பொழுது அப்பா சொல்றத அம்மா கேட்க போறா. அப்படி சிவன் சொன்னால்தான் அம்பாள் செய்வா. சிவன் என்னென்னலாம் நினைக்கிறாரோ அதெல்லாம் இவ உடனே செய்து முடிச்சிடுறான். அப்படி அந்த தாம்பத்தியத்தில் பத்தியனுகதா திரிலோச்சன சிவாச்சாரியார் சித்தாந்த சாராவளியில் லட்சணங்களை சொல்கிறார். இந்த சக்தி எப்படி இருக்கா அப்படின்னு. சக்தி சித்தனு, சித்தனுன்னா அறிவே வடிவமாக சுவாமிக்கு இருக்காளாம். சக்தி சித்தனுர் ஈஸ்வரஸ்ய கரணம். ஈஸ்வரனுக்கு கரணமாக, கருவியாக இந்த உலகமெல்லாம் படைப்பதற்கும் உடம்பாக. நமக்கு உடம்பு இல்லாமல் ஒரு காரியத்தை பண்ண முடியுமா? ஈஸ்வரனை ஒத்துண்டா ஈஸ்வரனுக்கு உடம்பு வேணுமே. அந்த உடம்பாக இருப்பவள் அம்பாள் தான். ஈஸ்வரஸ்ய கரணம் எப்படி இருக்காளா? ஞேயேஷு கார்யேஷு தத்து. அறியக்கூடிய வஸ்துவில் ஞானசக்தியாக இருக்கா, செய்யக்கூடிய செயல்களிலே கிரியாசக்தியாக இருக்கா. ஞேயேஷு கார்யேஷு தத்து பேதை சோபஹிதா பிரயாதி குணதோ பேதம் கிரியாஜானதா. அது எந்த காரியத்தை செய்கிறாளோ அதற்கேற்ற மாதிரி பேரு, உருவம், செயல் எல்லாத்தையும் வச்சுட்டுருக்க. செயலால் உபாதி பேதத்தால் அவளுக்கும் நாமரூப பேதங்கள் வருது. அது எப்படின்றது. நெருப்பு இருக்குது, நெருப்பில் பேப்பரை போடுறோம், பொசுக்குதுன்றோம். வெண்ணெயை வைக்கிறோம், நெருப்பு உருக்கிடுத்துன்றோம். அரிசியை களைஞ்சி வைக்கிறோம், சமைக்குதுங்கிறோம். மற்ற உப்பை போடுறோம், வெடிக்குதுங்கிறோம். இப்போ அந்த அக்னிக்கு இருக்கக்கூடிய சக்தி ஒன்று தான். அது என்ன? வெப்பம். அந்த வெப்பம்ங்கிறது ஒன்றை வச்சு அது என்னென்னலாம் காரியம் செய்யுது பாருங்க. பல பேர் வருது, வெடிக்குது, சமைக்குது, பொசுக்குது, உருக்குது. இந்த பேரெல்லாம் எங்கேருந்து வந்தது? உபாதின்னு பேர். அதை அடைகின்ற செயலாலும் பொருளாலும் அதற்கு மாறுகிறது. சூரியன் ஒன்று தான், அதனுடைய வெளிச்சம் ஒன்று. அந்த வெளிச்சம் என்ன பண்ணுது? கீழே வரும்போது எல்லா பொருளையும் காட்டுது. இதை தான் சொல்றார். சிவார்க்க சக்தி தீதித்யா சமர்த்தீகிருத சித்ருசா. சிவனாகிற சூரியன் சக்தி என்கிற ஒளி கிரணத்தாலே இந்த பசுக்களினுடைய பாசங்களை எல்லாம் நீக்கி அருள் புரிகின்றான். சூரிய வெளிச்சம் வந்த உடனே இருளை போக்குது. ஒரு பக்கம் அங்கே வச்சிருக்கிற ஈரவேஷ்டியை காய வைக்குது, வெண்ணெயை உருக்குது, வெளிச்சம் வருது. அந்த பக்கம் தாமரை பூக்குது, ஒரு பக்கம் மற்ற பூவெல்லாம் மூடுது, காயுது. எத்தனை வேலையை பண்ணுது? அதுபோல சிவனுடைய சக்தி ஒருத்தியே பல காரியம் செய்யும் போது பல பெயர். இதை தான் சொல்லுது. ஏகைவார்த்தத ஈச சக்தி ரமிதா யா அநேக ரூபா சிவா. சக்தி ஒன்று தான். ஏகைவ அநேகதாம் யாத்தின்றார். ஏகைவ ஒருத்தியே பல பெயரை அடைகிறாள் என்றெல்லாம் சாஸ்திரங்களிலே சித்தாந்தங்களிலே மிக அழகாக இவளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இவள்தான் இந்த உலக வடிவமாகவே இருந்து எல்லாவற்றையும் ஐந்தொழிலையும் நமக்கு செய்கிறாள். அப்படி இந்த உபாதி பேதத்தால் பல பெயர்கள் பல உருவங்களை அம்பாள் அடைகிறாள் என்று சொல்லி இந்த அம்பாளினுடைய வகைகளை எப்படி பார்க்கணும்னா அம்சுமதாகமம்
சூரிய பகவானுக்கு உபதேசித்த அந்த அம்சுமதாகமம் என்ன சொல்லுகிறது? ஏகைவ சிவசக்திஸ்து மூர்த்தி பேதாத் அநேகதா. தத்துவம் மூர்த்தி, மூர்த்தியினுடைய வகையினால பல வகையாகிறாளாம். மூர்த்தி பேதா கிரமேணைவ சக்தயஸ்திரிவிதா மதாக. இந்த சக்திகள் 3 வகைன்னு சொல்லுது. என்ன 3 வகை? சக்திர் மனோன்மணி கௌரி பவானி சத்ரிதா மதா. 3 லெவல், கிரேடு. என்ன? மனோன்மணி சதாசிவர்கிட்ட இருக்கிறவர். அடுத்த நிலை நடராஜா, சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர் பக்கத்துலாம் இருக்காள். அவ யாருன்னா கௌரி. அடுத்தது பவானி, ருத்ரன். அதற்கு கீழே இருக்கக்கூடிய ருத்ரன், ஈசானன். பவன்னா இந்த உலகம்னு அர்த்தம். பூ சத்தாயாம் இறைவன் இருக்கான், பவன்னு பேர் அவருக்கு. அந்த பவனுடைய சக்தி பவானி. அப்படி ருத்ராணி, ருத்ரனுடைய சக்தி ருத்ராணி. இப்படியாக 3 விதமாக இருக்கிறாளாம். இதில் சக்திர் மனோன்மணி கௌரி பவானி சத்ரிதா மதா நிஷ்கலா மிஸ்ர சக்திஸ்து ஆஸ்ரிதா சகலாகிருதி. ஒரு தெய்வத்தோடு சேர்ந்து இருக்கிற போது அவளுக்கு மிஸ்ர சக்தின்னு பேர். மிஸ்ரம்னா கலந்தது. என்ன கலந்தது? அருவமும் உருவமும் கலந்தது. இது எப்படிங்கன்னா, இப்போ சோமாஸ்கந்தர் இருக்கார். அந்த சோமாஸ்கந்தர் கிட்டக்க இந்த சக்தி எப்படி இருக்குன்னா 3 விதமாக இருக்கு. காரணாகமும் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? யோகம் போகஞ்ச வீரஞ்ச சக்தி ரேஷா த்ரிதா பவேத். அது எப்படி சொல்லுது? யோகம், யோகம்னா சேர்ந்திருக்கிற சக்தி. போகம்னா அருகாமையில் இருக்கக்கூடிய சக்தி. வீரம்னா சுதந்திரமாக இருக்கக்கூடிய தனித்த சக்தி. இப்படி 3 நிலையில் சொல்லியிருக்கு. அப்படி அதுக்கு என்ன லட்சணம்? யோக சக்தி ஸ்துபீடம் சியாத்து. இந்த யோக சக்திங்கிறவ எல்லா இடத்துலையும் பீடமாக இருப்பான். நம்மெல்லாம் பலிபீடம்ங்கிறோம். பலின்னா பூஜைக்கு பேர். பலின்னா உயிர் பலி இல்லை, தலையாலே பலி தேரும் தந்த தலைவனைன்னு வரப்பர். பலின்னா பூஜையினுடைய பயனை கொடுப்பதாலே அந்த அரிசி சாதத்தை உருட்டி வச்சு இறைவா இதை எடுத்துக்கோன்னு அன்னத்தை சமர்ப்பிப்பதற்கு பலின்னு பேர். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் தண்ணியில் தர்ப்பணம் பண்ணுறோம், நெய்யில் ஹோமம் பண்ணுறோம், அன்னத்தால் பலி போடுறோம். ஆகையினால அந்த பலினா பூஜா பீடம். இந்த பூஜா பீடமெல்லாம் நிஷ்கலம். உருவம் வைக்க முடியல, சிலை வைக்க முடியலன்னா பலிபீடத்தை வச்சு ஒரு சாமியை பூஜை பண்ணுறோம். இதான் நிஷ்கலா யஜனம்னு பேர். அதை சொல்கிறார் அங்கே காரணாகமத்து. யோக சக்தி ஸ்துபீடம் சியாத்து போகசக்தி சமீபகா வீரம் பாஹ்யாலயே சக்தி. வீரசக்திங்கிறது தனி வெளி கோயிலில் இருக்கக்கூடியது. தத்ர ஸ்தானேஷு பூஜையேது தத்தத் ஸ்தானேஷு தத்தத் சக்தி பூஜையே. அந்தந்த இடத்துல அந்தந்த சக்தியை பூஜை பண்ணணும். இந்த 3த்தையும் இப்போ நான் உங்களுக்கு ஒரே சிலையில் ஒரு மூர்த்தியிலேயே உங்களுக்கு உணர்த்துறேன். இந்த சக்தியையும் சிவத்தையும். சிவன் லிங்கம் நிஷ்கலம், சகல நிஷ்கலம். அந்த சகல நிஷ்கலத்திலேருந்து வந்த உருவம் தட்சிணாமூர்த்தி, தனிச்சிவம். அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய ஞான சக்தி, சின் முத்ரா கிரியாசக்தி ரெண்டுமே அவர்கிட்ட இருக்கு. அவர் தான் உருவம். அவருக்கு அப்புறம் போகமூர்த்தி, ஞானமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி. போகமூர்த்தி யாருன்னா சோமாஸ்கந்தர். அதனால்தான் மூலலிங்கம் பிரபூஜ்யாத மாகேஸ்வராணி பூஜையே. மாகேஸ்வரருக்கு அடுத்தது நடேசம் பூஜையே பரம்னு அந்த மூலலிங்கத்தை பூஜை பண்ண உடனே நடராஜரை வந்து பூஜை பண்ணுறோம். நடராஜர் இருக்கார், சோமாஸ்கந்தர் இருக்கார். அவர் அவர் பீடம் பத்ம பீடத்துக்கு மேலே உட்காந்துருப்பார். அவருடைய பிருஷ்டமும் அந்த பத்ம பீடமும் பிரிக்கவே முடியாது, நன்னா சேர்ந்தே இருக்கும். கல் சிலையாக இருந்தாலும் ஒரு பத்ம பீடத்தில் தானே நிற்பார். இப்படி கால் தனியாக நிற்குமா அந்தரத்தில். அதுக்கு பேர் சிற்பசாஸ்திரத்தில் சகஜ பீடம்னு பேர். கூடவே இருக்கக்கூடிய பீடம். அந்த பீடம் நிஷ்கலம். அதான் சொல்கிறார். அதான் யோக சக்தி ஸ்துபீடம் சியாத்து. அப்போ சோமாஸ்கந்தருக்கு அவருக்கு கீழே இருக்கிற பத்ம பீடம் இருக்கே, அந்த 8 தளம் போட்ட பீடம், அது பீடம் யாருன்னா யோக சக்தி. அவளும் சக்தி தான். அவர் உடம்புல கலாசக்தி எல்லாம் இருக்கா, நிஷ்கலமான பஞ்ச கலாசக்தி, பஞ்ச மந்திர சக்தி, தேக சக்தி எல்லாம், அப்புறம் வர்ண ஷடத்வ சக்தி எல்லாம் இருக்கு. உடம்பு பூரா சக்தி, பீடமும் சக்தி. அப்படியாக அடுத்தது
அந்த ஒரே ஆசனத்திலேயே பக்கத்தில் ஒரு அம்மன் இருக்கும். அந்த அம்பாளுக்கு தான் போகசக்தி சொல்றாரோன்னு. போகசக்தி சமீபகா. நடராஜர் பக்கத்திலே ஒரு அம்பாள் இருப்பா, சோமாஸ்கந்தர் பக்கத்திலேயே சுவாமி பக்கத்திலேயே ஒருத்தி உட்காந்துருப்பா. அவளுக்கு பேர் போகசக்தின்னு பேர். அதான் கர்ப்ப கிரகத்துக்கு பக்கத்திலேயே அர்த்த மண்டபத்திலேயோ கர்ப்ப கிரகத்திலேயோ லிங்கத்துக்கு சமீபத்தில் ஒருத்தியை வச்சிருப்பான். லிங்க சமீபத்தில் இருக்கிறவளுக்கு போகசக்தின்னு பேர். அர்த்த மண்டபத்தில் வச்சிருப்பான், 2 கையில் இருக்கும். சுவாமிக்கு பக்கத்தில் இருக்கும்போது சுவாமிக்கு 4 கை இருந்தால் அவரை விட அடக்கமாக 2 கையில் இருப்பான். அதே தனி கோவிலில் இருந்தால் சுதந்திரமாக தன் பிரபாவத்தை காட்டும்படியாக 4 கை 6 கை 8 கை அப்படி இஷ்டத்துக்கு இருக்கும். இதெல்லாம் லட்சணம். ஆகையினால இங்கே யோகசக்தி ஸ்துபீட்டம் சியாத்து போகசக்தி சமீபகா. அருகில் இருப்பவள். எதுக்காக அருகில் இருக்கணும்? அவர் கடைக்கண்ணை பார்த்து உடனே ஓடி போய் பணிவிட செய்யறதுக்கா? இப்படியெல்லாம் இருக்கா. வீரம் பாஹ்யாலயே. தனியாக அம்மன் கோவில், இப்போ கற்பகாம்பாள் கோவில் அந்த 2வது பிராகாரத்தில் தனியாக இருக்கு அம்பாள் சன்னதி. அதுபோல தனிச்சு இருக்கக்கூடியது. வீரம் பாஹ்யாலயே சக்தி தத்தஸ்தானேஷு பூஜையேத்து அப்படின்னு சொன்னான். இதில் லிங்க பீடம் கிரியாசக்தி சாசக்திர் மிஸ்ர ரூபிணி லிங்கவாமே ஸ்திதா சக்தி சகலாசா மனோன்மணி. சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் போகசக்தி இருக்க, அங்கே யாரை பூஜை பண்ணணும்னா மனோன்மணியை பூஜை பண்ணணும். அந்த போகசக்தியில் மனோன்மணியை தான் பூஜை பண்ணணும், கௌரின்னு பூஜை பண்ணிடக்கூடாது. உருவமாகிய நடராஜா சோமாஸ்கந்தர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகாமி எந்த பேர் வேணாலும் வச்சுக்கிட்டோம், மட்டுவார் குழலின்னு எல்லாத்துக்கும் கௌரின்னு தான் பேர். அதனால் அதை தெரிஞ்சு பூஜை பண்ணலாம். லிங்கவாமே ஸ்திதா சக்தி சகலாசா மனோன்மணி என்று இந்த அம்சுமதாகமும் ரொம்ப அழகாக சொல்லுது. லிங்கத்தில் பீட்டத்தில் அம்பாள் மனோன்மணியாக இருக்கா. எப்படி இருக்காளாம்? தேவி சிர தட்சிண ததுத்தர சுபாதம் கோமுக பதாந்த கிருத்தவாரி புஜயுக்தம் யோனிகத மத்தியபத சம்ஸ்தித சுலிங்கம் ஸ்தாபித சதாசிவ மனோன்மணி ஸ்வரூபம். என்ன அழகாக சிவசக்தி ஐக்கியம். சிவனும் சக்தியும் கூடினால்தான் உலகம் சிருஷ்டிக்கப்படும். ஆணும் பெண்ணும் கூடினால்தான் உற்பத்தி ஆகும். அதுபோல இந்த சிவ பஞ்ச லிங்கத்தினுடைய பஞ்ச சாதாக்கியத்தில் கர்ம சாதாக்கிய ஸ்வரூபமாகவும் லிங்கம் இருக்கு. எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கி தானே மீண்டும் படைக்கக்கூடிய கர்த்திரு சாதாக்கியமாக ஈஸ்வரனாகவும் இருக்கார். சுவாமிக்கு சிவலிங்கத்தில் சிவன்னு பேர். அந்த லிங்கத்துக்கு சிவலிங்கம் தான் சொல்லுவோம், ஈஸ்வர லிங்கம்னு சொல்கிறதே இல்லை. யாரை எடுத்தாலும் சிவலிங்கம் சிவலிங்கம்னு சொல்லுவோம். சிவன் தான் சதாசிவர். சதாசிவன்லையும் சிவசப்தம் இருக்குது, சிவங்கிட்டையும் சிவசப்தம் இருக்குது, ஈஸ்வர சப்தம் இல்லை. சரி, அவரே வீதி உலா வரார், சிவன் வரார்னு சொல்ல மாட்டோம். ஈஸ்வரர் வரார், காரணேஸ்வரர் வரார், கபாலீஸ்வரர் வரார்னு. உருவம்னு வர்ற போது ஈஸ்வரர் வந்துடுவார். அதான் மூர்த்தி. லிங்கம் மூர்த்தி. இப்போ புரிஞ்சுதான், உருவமாக அங்கே வருகிறது. இப்படியாக அந்த திதா மனோன்மணி ரூபம் த்விபுஜா வா சதுர்புஜா. நாளைக்கு கேட்கலாம், என்ன இந்த மதுரையிலையும் திருவண்ணாமலையிலையும் 2 கையில் இருக்குது, கபாலீஸ்வரர் கோவிலெலாம் 4 கையில் இருக்கேன்னா 2 இருக்கலாம். அதான் வாக்கியம் சொல்கிறேன். அந்த மனோன்மணி என்பவள் சதாசிவருக்கு அருகில் இருப்பவளான அவள் 2 கையோடும் இருப்பாள், 4 கேரத்தோடும் இருப்பாள் அப்படின்னு சொல். மனோன்மணீதி கௌரீதி லட்சிய பேதந்து நானயோ. மனோன்மணி கௌரிங்கிறவாள்லாம் கொஞ்சம் தத்துவத்தில் வித்தியாசமே தவிர மூர்த்தி சாதா சிவீயத்திர கல்பியதே தத்ர கல்பிதா ததா மனோன்மணி சம்ஞாம் லபதே விப்ரபுங்கவா. காமிகாகமம் இதை பற்றி சொல்லுது. எப்பொழுது சிவன் பக்கத்தில் இருக்காளோ அப்பொழுது அவளுக்கு மனோன்மணி, மனதை கடந்து இருப்பவள். மனோன்மணின்னா என்ன? மனம் இருக்கிற வரைக்கும் ஆசை இருக்கும், ஆசை இருக்கிற வரைக்கும் கர்மா இருக்கும், கர்மா இருக்கிற வரைக்கும் ஞானம் வராது, ஞானம் வராத வரைக்கும் மோட்சம் வராது. அப்போ என்னத்தை விடணும்? முதல்ல மனசை அடக்கணும், கர்மாவை விடணும், ஞானத்தை சம்பாதிக்கணும். ஞானேனைவ முக்தி. அந்த முக்தியை யாரு கொடுக்கிறவா? இந்த போகமோட்ச பிரதாயினி, கைவல்ய பததாயினி, சிவஞான பிரதாயினி சிவசக்தி ஒருத்தி தான். ததா மனோன்மணி சம்ஞாம். அப்படி லபதே விப்ரபுங்கவாஹா நிறுத்த மூர்த்தியாதி பேதேஷு
நடேசர் முதலான உருவமூர்த்தங்கள் 64 சிவமூர்த்தங்கள் எல்லாத்துலேயும் பத்தினி கிடையாது. சிலதுக்கு பத்தினியோடு பண்ணணும், சிலதுக்கு பத்தினி இல்லாமலும் சிற்பங்கள் இருக்கும். அப்போ உள்ளே இருக்கான்னு அர்த்தம். அப்போ சமவாய சக்தியாக பாவனை பண்ணணும். சக்தி இல்லாமல் ஒருபோதும் சிவன் இல்லை. பக்கத்தில் அம்பாள் இல்லாதால இவர் சக்தி இல்லாதவர்னு கிடையாது. சக்தி என்பது எப்பொழுதுமே அவர் சரீரத்தில் சக்தி இருக்கு. அவருக்கு அலுப்த சக்திமான் சக்தர்னு பேரு. அப்படி அந்த அந்த பராசக்தியினுடைய ஸ்வரூபங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சகல நிஷ்கலம். இந்த சக்தி கோவிலை பற்றியும் சொல்லணும். ஒரு சிவனோட சேர்ந்து இருக்கிற போதுக்கு அதுக்கு ஆசிரித சக்தின்னு பேர், ஆசிரிதாலயம்னு பேர். ஸ்வதந்திரம் கேவலம் சேதி த்விவிதம் பரிகீர்த்திதம். ஸ்வதந்திரம் கேவலம் அப்படின்னு 2 விதம். ஸ்வதந்திரம்னா தனியாக இருக்கக்கூடியது, தனிச்சு இருக்கக்கூடியவள் அப்படின்னு 2 விதம். ஸ்வதந்திரம் வீரமித்யுக்தம். முதல்ல சொன்னேனே, தனி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஸ்வதந்திர சக்தின்னு பேர். பரிவாராதிபிர்யுதம். இதுக்கு என்ன லட்சணம்? பரிவார தேவதைகளோட இருக்கும். அதுக்கு தான் ஸ்வதந்திராலயம்னு பேர். பரிவார விஹீனம் யத் கேவலம் த்விதி கத்யதே. பரிவாரம் இல்லாமல் சுவாமிக்கு பக்கத்தில் சின்ன கோவிலில் அம்மன் மட்டும் இருக்கும் கர்ப்பகிரகத்தில். அந்த அம்மனுக்குன்னு தனியாக பெண் தெய்வ சுற்று தெய்வங்கள் இருக்காது, திருச்சுற்றும் இருக்காது, பெண்பாலான பெண் தெய்வங்கள் சூழவும் இருக்க மாட்டா. அப்படி இருக்கிற கேவலம்னா தனித்திருப்பவள்னு அர்த்தம். 2 வகையில் அம்மன் ஆலயம் இருக்கும். அந்த சிவன் பக்கத்தில் கர்ப்பகிரகம், அர்த்த மண்டபம், ஸ்நபன மண்டபத்துக்கு முன்னாடி அம்பாள் சுவாமி கிழக்க பார்க்குறாருன்னா இவ வடக்க பார்க்க இருப்பாள். அது மாதிரி இருக்கிறதுக்கு ஆசிரிதாலயம்னு பேர். சிவனை அண்டி இருக்கக்கூடிய கோவில். அப்போ அவளுக்குன்னு தனியாக துவாரபாலகால் தேவையில்லை, ரிஷப வாகனம். சிவனுக்கு யாரெல்லாம் இருக்காளோ அந்த சிவ பரிவாரமே அவள் பரிவாரம். சிவனுடைய ரிஷப வாகனமே அவளுக்கு வாகனம். சிவனுடைய வாயிற்காவலர்களே அவளுக்கும் வாயிற்காவல். ஒரு ரூமில் 2 பேர் தம்பதி இருந்தா தனித்தனியாக எல்லாருக்கும் ஆள் உள்ள விட்டுருப்பா, வாசக்கால் காவக்காரங்களாம். தனி வீடாக தனி ரூமாக இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாசக்காலுக்கும் ஒவ்வொரு காவல்காரனும் தேவை. அதுபோல் ஆசிரிதாலயம் சுதந்திராலயம்னு சக்தியும் 2 விதம் என்று அம்சுமதாகமம் 2 விதமான ஆலயத்தை சொல்லுது. சுப்ரபேதாகமம் என்ன சொல்லுது? சாந்தி தீதா சாந்தி வித்யா நிவர்த்தைய நிஷ்கலா மனோன்மணி. சாந்தி தீதாதிகளெல்லாம் நிஷ்கலா, மனோன்மணி சகல நிஷ்கலா. அருவுருவமும் சேர்ந்தவளாம் மனோன்மணி. ஏன்னா லிங்க பீடத்தில் கோமுகையாகவும் இருக்கா, உருவமாகவும் இருக்கா. அப்படி மகேஸ்வரி, உமா, லட்சுமி, வாணி இவாள்லாம் சகலர்கள் என்று சுப்ரபேதாகமம் சக்தி பேதத்தை நமக்கு தெளிவாக தெரிவிக்கின்றது. சரி, இவாளையெல்லாம் இந்த ஆலயத்தில் எங்கே பூஜை பண்ணுறது, எப்படி பூஜை பண்ணுறது? ஏன்னா தலைப்பில் உபாசனான்னு இருக்குது. அந்த அது சார்ந்த செய்திகளையும் சொல்ல விரும்புகிறேன். கோவில் பஞ்ச பிராகாரம். முதல் பிராகாரத்துக்கு அந்தர்மண்டலம்னு பேர், உள் சுற்று. அந்தர்மண்டலத்தில் பரிவார தெய்வங்களே கிடையாது. பக்தரான சண்டேஸ்வரர் அம்மன் கோவிலாக இருந்தால் சண்டேஸ்வரின்னு சொல்லக்கூடிய யாமினி, நிர்மால்ய தாரிணி. கடவுள்னு சொன்னால் அவரை குடும்பர பக்தன் ஒருத்தன் வேணும். தலைவன் சொன்னால் அவனுக்கு தாசன்னு ஒருத்தன் வேணும். அதனால் சைவ சித்தாந்தத்தில் எந்த சுவாமிக்கு தனி கோவில் கட்டினாலும் அதற்கு பக்த மூர்த்தம் உண்டு. பக்தனுக்கு தனி உற்சவம் கிடையாது. தேவோத்சவத்தோடு தான் பக்தோத்சவத்தையும் சேர்த்து பண்ணணும். தேவ பூஜை பண்ணிவிட்டு கடைசியில் பக்த பூஜை பண்ணி தேவ பிரசாதத்தை முதல் மரியாதையாக சண்டேஸ்வரருக்கு தான் கொடுக்கணும். அதனால் அந்த கர்ப்பகிரகத்துக்கு ஒட்டனாப்பில் ஈசான மூலையில் அந்த நிர்மால்ய தாரகர், நிர்மால்ய தாரிணிங்கிற சண்டேஸ்வரன், சண்டேஸ்வரி கோவில் இருக்கும். 2வது சுற்றுல 8 பரிவாரம் 16 பரிவாரமெல்லாம் இருக்கும். 3வது சுற்றுல 24 பரிவாரம் 32 பரிவார தெய்வங்கள். அதெல்லாம் சக்திக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த தேவி ஆலயம் 2வது சுற்றுலேயோ 3வது திருச்சுற்று பகுதியிலேயோ அமைக்கப்பட வேண்டும். சுதந்திராலயம் அங்கே தான் தேவியாலயத்தை அமைக்கணும்னு அம்சுமதாகமம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லை, சுவாமிக்கு வலது பக்கத்தில் சில இடத்துல இருக்கும். அது மதுரை, திருவதிகை, வீரட்டேஸ்வரர் கோவில். அங்கெல்லாம் பார்த்தா வலது பக்கம் இருக்கும் கல்யாண கோலம், தம்பதி.
வலது பக்கம் வச்சு மாங்கல்ய தாரணம் பண்ணுற மாதிரி. தம்பதி கோலம் இடது பக்கத்தில் அம்பாள் இருக்கும். பொதுவாக பிராச்சி சூத்திரத்துக்கு இடது பக்கம் இருக்கிறது தான் அம்பாளினுடைய விசேஷமான ஸ்தானம். அதையெல்லாம் அந்த அம்சுமதாகமம் சொல்லுகிறது. த்விதீயா வரணே செய்வ திருத்தீயா வரணே ததா ஸ்வதந்திர ஸ்தானமே போக்தம் தேவ்யாலய விதிம் ஸ்ருணு பிரதமா வரணே செய்வ திக்விதிக்ஷ்வந்தராளகே தாம்னश्च தட்சிணே பாகே தேவ்யாலயம் பிரகல்பயேத். அதே போல தேவ்யாலயத்தை ஒரு அரண்மனையில் ராணி இருக்கான்னா ராணி எங்கே வேணாலும் போவா, நீ இங்கே தான் போகணும் இந்த பக்கம்தான் வரணும்லாம் சொல்ல முடியாது. அதுபோல் பராசக்திக்கு எந்த திசையிலையும் கோவில் கட்டலாம், எந்த திசை நோக்கிலையும் வைக்கலாம். காமிகாகமன் சொல்லுது, பூர்வாஸ்யம் பশ্চিமாஸ்யம் வா தட்சிணாஸ்யம் சமீரிதம் உத்தராஸ்யம் துவா குர்யாத் தத் சர்வம் சம்பதாம் பதம். என்ன 4 திக்கையும் சொல்லிட்டுது, அப்புறம் எங்கே தான் வைக்கிறதுனா மூளையை பார்க்க வைக்காதன்னு அர்த்தம். என்ன தெரிஞ்சுக்கணும், மூளையை பார்க்குற மாதிரி வைக்காத, 4 திக்காக தான் பார்க்கணும். ஏன்னா 4 திக்குலையும் சுவாமிக்கு முகம் இருக்குது. ஆத்துக்கார மூஞ்ச பார்க்குற மாதிரி தான் அவளை வைக்கணுமே தவிர நீ கோணக்கு போய் அக்னி மூலையை பார்த்த மாதிரி நிறுத்தியை பார்த்த மாதிரி வச்சிடாது அம்மன் சிலையை வைக்கிறதுக்கு. அது மட்டுமல்ல, அங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த 4 திசைகளிலேயும் அம்பாளினுடைய அபிமுகம் கோவில் அம்பாளை வச்சா சம்பதாம் பதம் எல்லாமே செல்வத்தை கொடுக்கும், தவறு இல்லை என்று. இப்போ திருக்கடையூரில் பார்த்தா கிழக்கு முகமாக இருப்பா, எதிரும் புதிருமாக இருக்கும். சில ஊரில் வலதில் இருக்கும், சில ஊரில் இடத்துல இருக்கும், சில ஊரில் பின்னாடி இருக்கும். அப்படி அதெல்லாம் அரண்மனையில் அந்த அவளுக்கு எங்கே வேண்டுமானாலும் அமைக்கப்படலாம். அதுபோல புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரித்த தேவிய ஆலயத்தில் பரிவார விதி காமிகாகமத்தில் உத்தரகாமிகத்தில் தேவி பிரதிஷ்டா விதி படலத்தில் இது பற்றி ரொம்ப விரிவாக இருக்குது. 8 பரிவாரமே 5-6 செட்டு சொல்லப்பட்டிருக்கு. விருப்பப்பட்ட சக்திகளை எல்லாம் வச்சுக்கலான்னு. சிவாயத்தன தேவாவா கண ஷண்முகோபிவா, சிவன் கோவிலில் இருக்கிற தெய்வங்களை எல்லாம் அம்மன் கோவிலுக்கு வைக்கலாம். கணபதி ஷண்முகன் முதலானவர்களை வைத்து கொள்ளலாம். சிம்மோவா விஷபோவா பி வாகனா பரிகீர்த்திதா, அம்பாளுக்கு சிம்ம வாகனத்தையும் வைக்கலாம், ரிஷப வாகனத்தையும் அபிமுகத்தில் வச்சுக்கலாம். இப்படி தேவி மூர்த்தி கல்பனை பிரகாரத்தை காமிகாகமம் சொல்லுது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மந்திர வித்தியாசத்தையும் சொல்லுது. அதே போல் அம்சுமதாகமத்தில் சக்தி பூஜா விதி உபாசனா கிரமத்தை பற்றி பார்க்கும்போது ஸ்வாந்தஸ்தாம் சக்தி மாராத்திய சோகம் பாவேன பூஜையேத். இந்த சுவாமிக்கு எப்படியெல்லாம் பண்ணுறோமோ எல்லாம் அம்பாள் பூஜைக்கும் ஒரே மாதிரி தான். மந்திரம்தான் வித்தியாசம், ரூபந்தான் வித்தியாசமே தவிர கிரியாபேதமே கிடையாது. அப்படி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதனால் இதே போல் ஒரு காலத்துலேருந்து ஆரம்பித்து 8 காலம் வரைக்கும் அம்பாளை பூஜை பண்ணலாம்னு காமிகாகமன் சொல்லுது. இந்த பூஜைகள் சுத்தா மிஸ்ராச்ச சங்கீர்ணா திரிவிதாசா ஜகத்தியதே. அஜிதாகமம் பூஜைகளை சுத்தா மிஸ்ரா சங்கீர்ணான்னு 3 வகையாக சொல்லி உபச்சாரங்களுக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக லிங்க பூஜையினுடைய அவசானத்தில் உமாதேவியை உத்தரே பார்ஸ்வே சர்வலட்சண சம்யுதா என்று சொல்லப்பட்டிருக்கு. நிஷ்கலம் சகலம் சகல நிஷ்கலம், நிஷ்கலம் து லயஸ்தானம். இந்த சுவாமிக்கு சொல்லும்பொழுது பதி லட்சணம் என்ன பௌஷ்கராகமத்தில் ரொம்ப அழகா சொல்ல. லயபோகாதிகாராத்ம வியாபாரத்ரயலட்சிதா ஸ்வபாவாத் அச்சுத சக்தா சபதி பரிபட்யத்தே. என்ன சொல்கிறார்? லய போக அதிகார ஆத்ம வியவஸ்திதா, லய போகாதிகாராத்ம அந்த 3ம் அது உடையவராக சுவாமி இருக்கார். அதே போல் ஸ்வபாவாத் அச்சுதா, ஸ்வபாவமாகவே அவர் நிர்மலமாக இருக்கார். சக்தா, சக்திமானாக இருக்கார். அதனால் இந்த ஆலய பூஜை பதி எப்படியோ அப்படியே தான் பதியினுடைய சதியாகிய பராசக்தி. இந்த ஆகம பூஜையில் 2 விதம், சசக்திக பூஜை விசக்திக பூஜைன்னு ஒன்று. எப்பயுமே தம்பதியாகவே பூஜை பண்ணுறது. வாணி பிரம்மாபியாம் நமஹா
லக்ஷ்மி ரிஷிகேசாபியாம் நம, கௌரி ருத்ராபியாம் நம, சச்சீந்திராபியாம் நம. இப்படி எந்த சுவாமியை சொன்னாலும் மனைவியோடு பண்ணுறோம். அதுக்கு பேர் சசக்திகார்ச்சனம்னு பேர். விசக்திகார்ச்சனம்னா அந்தந்த சுவாமியை மட்டுமே சொல்லி பண்ணுறது. அதே போல் இந்திராயன் மாக்னேயன் மாயமாயன்மான் அப்படியே சொல்லிடுறது. இப்படி அர்ச்சனைகளும் பூஜை முறைகளும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த கௌரி பூஜைக்கு ரிஷபங்கள் யார் யாரெல்லாம் இருக்கலாம்ங்கிற பரிவார தேவதையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. தேவியையே விட்டு சிவனை மட்டுமே வணங்கினாராம் பிருங்கி மகரிஷி. அவருடைய தேக சக்தி சர்வ எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியவள் சக்தி தான். சக்தி இல்லாத இடம் ஒன்றுமே இல்லை. அந்த மகரிஷி சிவனை மட்டும்தான் வணங்குவேன்னு வணங்கினார். அப்போ அந்த சக்தி விலக்கணத்தால் அவள் கோபிச்சுண்டு அவர் உடம்புல இருக்கிற சக்தியெல்லாம் எடுத்த போது பரமேஸ்வரன் கருணையால் 3வது காலை கொடுத்தார். அவர் பிருங்கி மகரிஷின்னு பேர். அதுக்கப்புறம் அம்பாளை அவர் ஆராதனை பண்ணார். அவர் சிவ கணங்களில் ஒன்று. அதனால் அந்த பிருங்கி மகரிஷி வரலாறுல சுவாமியை அம்பாள் மகாவிஷ்ணுவனுடைய உபதேசங்களை கேட்டு பூஜை பண்ணி ஆராதனை பண்ணி சிவனுடைய உடம்புலேயே பாதி எடுத்துக்கொண்டாள். அதனால்தான் அந்த உடம்புலேயே பாதி எடுத்துக்கொண்ட ஒரு சக்தி எல்லாவற்றிலும் நீக்க மற பாதியாக இருக்கக்கூடியவள். அவளை பூஜை பண்ணும் பொழுது சசக்திக்காக பூஜை பண்ணலாம், மிகவும் சிறந்த பயனை கொடுக்கும். அதனால் சிவனுக்கு இருக்கக்கூடிய பரிவாரங்களோடையும் சொல்லப்பட்டிருக்கா. அதே போல் இந்த அனந்தாதிகள் 8 பேருக்கும் 8 விதமான சக்தி சொல்லப்பட்டிருக்கு. பத்ராச்ச தேவயானீச்ச காந்தி காளீச்ச மந்திரிணி மாலினீச்ச விரூபீச்ச மந்தி சண்டாஷ்ட சக்தியா, 8 வித்யேஸ்வர சக்திகள். அதே போல் இந்திராதிகளினுடைய சக்திகள் சச்சி ஸ்வாஹா சுதேவீச்ச விலோபின்யாக்கியா ததா காலகண்டீச்ச நீலீச்ச விஜகாரிஸ்து தேவிகா சக்தயோஷ்டோ கிரமாது ஏதா லோகேசானாம் பிரகீர்த்திதாக. இப்படியாக இந்த சக்தியினுடைய வழிபாடு மிகச் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகமங்களிலே. ஆகையினால இதை சம்ஸ்கிருதத்தில் விசேஷமாக சொல்லலான்னா உபசம்ஹிருத காரியாத்மா யதா பிந்து வியவஸ்திதா ததா லயாக்வயம் தத்துவம் சிவதத்துவம் ததேவகின்னு எல்லாம் ஒடுங்கி இருக்கிற போது சிவமாகவும் அந்த சிவனுக்குள்ளே சமவாய சக்தியாகவும் இருக்கா. அதனால் ஏகைவ அநேகதாம் யாதி சிவசக்தி உபாதிதா சைஷா சிவாஸ்ரயா சக்தி அமோகா பலசாலினி அப்படின்லாம் சொல்லி இந்த காரிய பேதத்தால் அவள் பல வகையாக இருக்கின்றாள். சக்தி வழிபாடு என்பது எல்லா இடத்திலும் சிவனோடு சேர்ந்தே வழிபாடு செய்யப்படுகிறது. இதெல்லாம் காலத்தாலும் எக்காலத்தாலும் பிரிக்க முடியாது. காலத்தாலோ மற்ற எந்த விதமான கர்மாவாலோ பிரிக்க முடியாத ஒன்று சிவமும் சக்தியும் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பை அளித்த நமது கல்லூரியினுடைய நிர்வாகிகளுக்கும் முதல்வருக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஸர் கிருஷ்ணா அவர்களுக்கும் உளமார்ந்த நன்றிகளையும் நல்ல ஆசிகளையும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். யசிவோ நாம ரூபாபியாம் யாதேவி சர்வமங்களா தயோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜெயமங்கலம். ஓம் சாந்தி. வழக்கமாக கன்க்ளூஷன் பண்ணும்போது சாராம்சத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறது. ஆனால் ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருக்கார் அண்ணா நியர்பை. எல்லாமே சாராம்சமாக இருக்கிறதுனால எதை சொல்கிறது சொன்னால் எதை விட்டு போடுவோன்னு பயம் இருக்குது. இருந்தாலும் சில விஷயங்களை சொல்லணுன்ற விஷயத்த அவர்கிட்ட குறித்து வச்சிருந்த விஷயத்த சொல்லும்போது சொன்ன விஷயத்தில் சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்கிறேன். காமிக்காதி வாத்துலாந்தம் சித்தாந்தம்னு பேர், ஆகமத்துக்கு சித்தாந்தம் பேர். காமிக்காதி வாத்துலாந்தமான ஆகமத்துக்கு சித்தாந்தம் பேருன்னு சொன்னார். சக்தி ஜடமாக இருக்குது, அஜடமாக இருக்குது, ஜடம் இல்லாமல் இருக்குது, அஜடம் ஜடம் செய்வ நியந்தான்னு சொல்லிட்டு சக்தி 2 விதமாக இருக்குன்னு முதல்ல சொன்னார்.
பார்க்கக்கூடிய சக்தியாக இருக்குது, பார்க்க முடியாத சக்தியாக இருக்குது. சுவாமியோட சேர்ந்துருக்கும் போது பார்க்க முடியாத சக்தியாக இருக்குது, சுவாமியை விட்டு பிரிஞ்சு தனியாக இருக்கும்போது பார்க்கக்கூடிய சக்தியாக இருக்குன்னு சொன்னார். இந்த சக்தி வந்து ஞானமயமாகவும் கிரியாமயமாகவும் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சுவாமிக்கு வந்து ஞானஸ்வரூபமாகவும் கிரியாஸ்வரூபமாக இருக்க நல்லா இருக்கோ அது எல்லாமே வந்து சக்தி தான் சொன்னார். புனஸ்ட வந்து இந்த சக்தி வந்து சித்ரூபமாக இருக்குது அச்சித்ரூபமாக இருக்குன்ற விஷயத்தையும் சொன்னார். சித சேதனா ரூபா ஜடசக்தி ஜடாத்மிகான்ற அந்த கொட்டேஷனையும் கொடுத்தார் நம்மளுக்கு. உலகத்தில் என்னென்னலாம் புல்லிங்கம் இருக்கோ அதெல்லாம் வந்து பதி பரமேஸ்வரன், ஸ்திரீலிங்கமாக என்னென்ன விவட்சம் பண்ணுறோமோ அது அத்தனையும் சக்தின்னு சொன்னார். சுவாமியோடு சேர்ந்திருக்கும் போது வந்து சமவேதா சக்தி அப்படின்னு சொன்னார். பரமேஸ்வரோடு சேர்ந்திருக்கும் போது சமவேதா சக்தின்னு சொன்னார். சேராத ஸ்திதியில் வந்து பிந்து குண்டலினி மகாமாயான்ற பேர் கிடைக்கிறதுன்னு சொன்னார். ஸ்வரூப லக்ஷணம் தடஸ்த லக்ஷணம்னு சொல்லிட்டு சக்தியோடைய ஸ்வரூப விசேஷங்கள் அவய விசேஷங்களை பற்றி சொன்னார். தியான பூஜா நிமித்தமிகி சகலம் நிஷ்கலம் சகலம் பவேத் சொல்லி நம்ம வந்து சக்தியை பார்க்க முடியாது, பார்க்கறதுக்காகவே அம்பாள் உருவெடுத்துன்னு வரா. அந்த மாதிரி உருவங்களை தான் உபாசனைக்காக நம்ம வச்சுன்னு இருக்கோம். நம்ம ஏன்னா வந்து எப்பயுமே ஜோதிக ஸ்வரூபத்தை தியானம் பண்ணிட்டு பிரவர்த்திக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஜோதியில் பரமேஸ்வரன் பரபிரம்மத்தை பாருன்னு கஷ்டமாக இருக்கும். அதனால் அம்பாள் தியான பூஜைக்காக மாத்திரம் வந்து சகலம் நிஷ்கலமாக இருக்க அம்பாள் வந்து சகல ரூபமாக மாறிண்டு வரா அப்படின்ற விஷயம் சொன்னார். இதில் சுவாமியோடு இருக்கும்போது பராசக்தியில் சகசிராம்சத்தில் ஆதிசக்தி வந்தால் ஆதிசக்தேகே சகசிராம்சாத்து இச்சாசக்தி சமுத்பவான்னு சொன்னார். இச்சாசக்தேகே சகசிராம்சாத்து இந்த ஞானசக்தி சமுத்பவான்னு சொன்னார். ஞானசக்தேகே சகசிராம்சாத்து கிரியாசக்தி சமுத்பவான்னு சொல்லிட்டு அந்த வாத்திர சுத்தாக்கியம் வாக்கியத்தை சொல்லி முடித்தார். வன்னேர உஷ்ணவ சக்தின்னு சொன்னார். அக்னியில் இருக்க சக்தி தான் வந்து சூடு தான் வந்து சக்தின்னு சொன்னார். அர்த்தாத்து அந்த அக்னியையும் சக்தியையும் பிரிக்க முடியாது. தனியாக பிரித்தா அது சிவனும் கிடையாது, இது சக்தியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொன்னார். சக்திஹீனோ சிவோ நாஸ்தி சிவஹீனா ந சக்திகா அப்படின்ற கொட்டேஷனையும் கொடுத்தார். உலகத்தில் 2 பேர் சேர்ந்து தான் உலகமே இயங்கிறதுன்னு சொன்னார். அப்புறம் தத்துவம் மூர்த்தி பிரபாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமாக சக்தியை பிரிக்கிறான்னு சொன்னார். அதே மாதிரி சதாசிவர்கிட்ட இருக்கும்போது மனோன்மணின் பேர் கிடைக்கிறது. தென் சோமாஸ்கந்தாதி மூர்த்தங்கள் இருக்கும்போது அம்பாளுக்கு வந்து கௌரின்ற பேர் கிடைக்கிறது. ருத்ராதிகளோடு சேரும்போது அம்பாளுக்கு பவானின்னு பேர் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னார். அந்த சக்தியானவள் சிவனோடு சேர்ந்து மிஸ்ர சக்தியாக இருக்குது, ஆசிரித சக்தியாக இருக்குது, சுதந்திர சக்தியாகவும் இருக்குதுன்னு சொன்னார். யோக சக்தியாக இருக்குது, போக சக்தியாக இருக்குது, வீரசக்தியாக இருக்குதுன்னு சொன்னார். 2 கைகளோடு இருக்குது, 2 கைகளோடு இருக்குது, 4 கைகளோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு சக்தியை ஸ்வரூபத்தை சொன்னார். சசக்திக்குமார் பரமேஸ்வரன் இருப்பார், விசக்திக்குமார் பரமேஸ்வரன் இருப்பார். அதாவது சக்தி ஆலயத்தோடு சேர்ந்து கூட பரமேஸ்வரன் இருப்பார், சக்தியோட சன்னதி இல்லாமல் கூட வந்து பரமேஸ்வரன் இருப்பார். சக்தியோட சன்னதி இல்லாமல் பரமேஸ்வரன் இருக்கான்ற காரணத்தினாலேயே அந்த ஆலயத்து சக்தி வழிபாடு இல்லைன்றது இல்லை. எப்போதுமே சைவ சித்தாந்தமானது சசக்திகமானதா, அதாவது வந்து சக்தியோடு கூடிய உபாசனையை தான் வழிபாட்டு முறையை தான் சித்தாந்த சைவமானது உபதேசம் பண்ணுறதுன்ற விஷயத்தை ஸ்பஷ்டம் பண்ணி சொன்னார். இப்போ வந்து பல கோயில்களில் பல க்ஷேத்திரங்களில் பார்க்கும்போது வந்து தஞ்சாவூர் கோயிலில் கூட சொல்லும்போது என்ன சொல்கிறான்னு கேட்டால் முதல்ல பரமேஸ்வரன் சன்னதி, அதாவது பெரியோடையார் சன்னதி தான் முதல்ல வந்தது. ஒரு 300-200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்புறம் தான் வந்து அம்பாள் சன்னதி வந்ததுன்னு சொல்கிறதுனாலேயே வந்து பரமேஸ்வரனுக்கு முதல்ல சக்தி வழிபாடு கிடையாது, சிவ வழிபாடு தான் முதல்ல. அதுக்கு பிறகு ஏற்பட்டு தான் சக்தி வழிபாடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பின்னு இருக்கோம். நானும் அப்படி தான் நம்பின்னு இருந்தேன். ஆனால் இன்னையோட ஸ்பீச்சரோட கன்க்ளூஷனாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டேன்னு சொன்னால், பரமேஸ்வரன் ஏக சன்னதியாக இருந்தால் கூட வந்து சிவன் கிட்ட வந்து அம்பாள் எப்படி இருக்கா, சமவேதா சக்தியாக சேர்ந்து இருக்க சக்தியாக இருக்கா. இன்னும் சக்தி இல்லாமல் வந்து சிவம் இல்லை. அவருடைய ஆக்ஷன் நம்ம ஏதாவது தூக்கணும்னு சொன்னால், வெயிட் ஏதாவது தூக்கணும் லெஃப்ட் பண்ணணும்னு சொன்னால் கூட அது சக்தி வேணும் நம்மளுக்கு. ஸோ மனுஷாளுக்கு சக்தி எப்படி முக்கியமோ அதே மாதிரி பரமேஸ்வரனுக்கும் சக்தின்றது ரொம்ப முக்கியன்ற விஷயத்தை வந்து சொன்னார். இப்படி பல விஷயங்களில் சொல்லும்போது அவருக்கு அவகாசம் நான் வந்து அவர் ரிக்வஸ்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு 2 days பிஃபோர் தான் நீங்கள் பண்ண முடியுமா நான் கேட்டேன். நான் கேட்டோடனே ஒத்துண்டேன். ஆனால் நீ எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும் திருப்பி அவர்கிட்ட கேட்டுட்டார். இன்னும் டைம் கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு சொன்னார். டைம் கொடுக்கலான்னு சொன்னால் இந்த சப்ஜெக்ட்லாம் கஷ்டம்பா புரிய வைக்கிறது. டைம் நீ கொடுப்பேன்னு சொன்னால் நான் வந்து ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொன்னால் வந்து டாபிக் ஒத்துக்கலன்னு அவசியம் டைம் தரேன்னு சொன்னோம். எங்களால் இந்த என்விரான்மெண்ட்டுக்கு எவ்வளோ டைம் முடியுமோ அந்த டைம் கொடுத்துருக்கோன்ற விஷயத்தை உங்கள்கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணிட்டு இது வரைக்கும்
பெரிய பெரிய ஸ்தானங்களில் கனடா போன்ற ஒரு க்ஷேத்திரங்கள்லேயும் வந்து உபன்யாசத்தையும் பண்ணிட்டு பன்மொழி புலவராக இருந்துட்டு நடமாடும் பல்கலைக்கழகமாக இருந்துட்டு எங்களை அனுகிரகம் பண்ணிட்டு எங்கள் சம்ஸ்கிருத கல்லூரியோடைய சைவாகம விபாகத்துக்கு அத்தியட்சராக இருந்துட்டு அருள் பாலிச்சுட்டு வர சிவஸ்ரீ அண்ணா அவர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி ட்ரஸ்ட் சார்பாகவும் நமது கல்லூரியின் சார்பாகவும் மாணவரின் சார்பாகவும் பார்வையாளர்களின் சார்பாகவும் அனைவரின் சார்பாக தன்யவாதத்தின் கூடிய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இதை போல் பல உபன்யாசங்களை வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணி லோகத்தில் சித்தாந்த சைவத்தோடைய பிரகாசத்தை இன்னும் பிரகாசனப்படுத்தணுன்ற விஷயத்தையும் விஞ்ஞாபனம் பண்ணிக்கிறேன். இப்போ சாந்தி பாடத்தோடு இது முடிகிறது. வந்துக்கலாமா? ஓம் சஹனா பவது சஹனோ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா.